கல்யாணம் மட்டும்தான் அவரால் வராது. இவனா போய் என்ன பண்ணுவான் தெரியுமா? எதையாவது ஒன்று பார்த்துருவான், பார்த்து இவனுக்காவது பிடிச்சிரும். அப்புறம் வீட்டில் சொல்லிடுவான், கட்டினா இதை தான் கட்டுவேன், இல்லைன்னா அவன் செத்தே போவான்வான். கட்டினாலும் சாக்கத்தான் போகிறான், அது வேற விஷயம். அவன் சொல்லிடுவான், கட்டினாலும் இதைத்தான் கட்டுவேன்ருவான். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர்கிட்ட ரொம்ப கெஞ்சு, பாஸ்டர் எப்படியாவது அவன் பார்த்துட்டான், ஆசைப்பட்டுட்டான், என்ன செய்ய, எப்படியாவது சபையில் வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்னு கெஞ்சுவாங்க. நாமளும் ரொம்ப ரெகுலராக வர விசுவாசியாச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இன்று சபையில் ஒரு கல்யாணத்தை கொடுத்துருவான். கொடுக்கும்போது பத்திரிக்கை அடிப்பான் பாருங்க, அதுக்கு மேலே இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு அடிப்பான். யாரை ஏமாத்துறது? பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் அடிப்பாங்க. கவனிங்க, அது மாதிரி நம்ம இந்த வசனங்களை அதுக்குன்னு பிரித்து வச்சிருக்கிறோம் இல்லையா? அதை தாண்டி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பாட்டும் பிரிஞ்சிருச்சு, பாட்டையும் பிரித்து வச்சிருக்கிறான். அந்தந்த பாட்டு அதுக்கு தானே இல்லையா? இந்த ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது எங்கே பாடுவாங்க பொதுவா? சாவு வீட்டில். சாராள் நவரஜம்மா அதுக்கு தான் அதை எழுதுனாங்க. சாவு வீட்டில் பாடும் பாடலாவது ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவோம். அப்படியா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், இது எங்க பாடுவீங்க? அதுவும் சாவு வீட்டில் தான். எமில் ஜெபசிங்கன் அதுக்கு தான் எழுதினாரு. பாருங்க, அவன் பிரிச்சு வச்சிருக்கான் பாருங்க, பாட்டு இந்தந்த பாட்டு அதுக்கு. சாவு வீட்டில் தான் இந்த பாட்டை பாடுறோம். அதையும் தாண்டி நம்ம அந்த பாட்டை நல்லா பாடிட்டோம்னு வச்சுக்கோங்க, வீட்டில் எங்கேயாவது வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க, என்ன சாவு பாட்டு பாடுற? அது என்ன சாவு பாட்டா? அது நல்ல பாட்டு, அது மகிமையில பிரவேசிக்கிற பாட்டு. அதை அப்படியே பிரிச்சு வச்சுட்டான். சரி, நான் எதுக்கு இதெல்லாம் கேட்டேன்னா, இப்போ நீங்க ஒரு வசனம் வாசித்தீங்கல்ல, 57ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 1ஆம் வசனம், தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் இருக்குல்ல, இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த வசனம் எங்க இருக்கும்? தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் எங்க இருக்கும்? கல்லறையில் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது பரிசுத்தவான்கள் கடந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே இந்த வசனம் தான் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னா, தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணும்னா, உண்மையிலேயே அந்த பரிசுத்தவானுக்கு தீங்கு வராததற்கு முன்னே கர்த்தர் அவர் என்ன செஞ்சாரு? எடுத்துக்கொண்டார். அப்படி இருக்குது. இன்னொன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, அந்த ஆளால நமக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். ரெண்டும் இருக்கு. சில ஆட்கள்லாம் இருந்து நம்மளை உயிரை வாங்கறதுக்கு பதிலாக அது போறது பெட்டரு. சில ஆட்களை சொல்றேன். அப்போ தீங்கு வராதுக்கு இந்த வசனம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட், ரெண்டு பகுதி அங்க இருக்கு பாருங்க. நீதிமான்கள் புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள். ரெண்டு இருக்குது பாருங்க. ஒன்று நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், இன்னொன்று நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள். இந்த நீதிமான்கள் மடிந்து போவதற்கும் நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் என்ன வித்தியாசம்? நீதிமான்கள் மடிந்து போகுதல் என்றால் என்ன, நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன? நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. குடும்ப முகாம்னு கூப்பிட்டீங்க, வேற என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்களே நினைக்காதீங்க. பார்த்துக்கிட்டே வாங்க, எல்லாம் வரும் இல்லையா? குடும்பம்னா எல்லாம் சேர்த்தா தானே குடும்பம். சாம்பார்னா பருப்பு போட்டு காய்கறி எல்லாம் போட்டு கடைசியில் போகும்போது கருவேப்பிலையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு தானே இறக்கணும். வெறும் பருப்பை கடைஞ்சி வச்சா அதுக்கு பேர் சாம்பார் இல்லை தானே. குடும்ப முகாம்னா எல்லாம் தானே இருக்கணும். ஆமாவா? முடியும் போது எல்லாம் இருக்கும், இறக்கும் போது சாம்பாரோட இறக்கிடுவோம், கவலைப்படாதீங்க. கவனிங்க. அப்போ நீதிமான்கள் மடிந்து போவதற்கும் நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் என்ன வித்தியாசம்? கவனிங்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும், இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் அத்தனை பேரும் மடிந்து போனார்கள். ஒருத்தர் கூட எடுத்துக்கொள்ளப்படவில்லை, ஒரு சிலரை தவிர, 2 பேரை தவிர. பழைய ஏற்பாட்டில் அத்தனை பேரும் மடிந்து போனார்கள். மடிந்து போகுதல் என்றால் என்ன? கவனிங்கள். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவனுள்ளோர் தேசத்திற்கு போய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட, 2 பேரை தவிர வேற யாருமே ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு போகல. ஆத்மா மடிந்து போகுதல் என்று சொல்லக்கூடியதான பாதாளத்துக்கு தான் சென்றார்கள். ஒருத்தர் கூட பரதீசிக்கோ பரலோகத்திற்கோ செல்லவில்லை, அதான் 2 பேரை தவிர. மற்றபடி அத்தனை பேருமே எங்க தான் போனார்கள் என்றால் பாதாளத்துக்கு தான் போனார்கள். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். யாக்கோபு சொல்றாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் அப்படிங்கிறார். தாவீது சொல்றாரு, தேவரீர் என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வித்தீருங்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆபிரகாம் லாசரு சம்பவத்துல, அந்த ஐஸ்வர்யவான் சம்பவத்துல லாசருவை கொண்டு போய் ஆபிரகாம் மடியில விடுவாங்க. அப்ப ஆபிரகாம் எங்க இருந்தார்னு பாத்தீங்கன்னா மேல் பாதாளம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தார். அவர் பரலோகத்திலும் இல்ல, பரதேசியிலும் இல்லை. அவர் எங்க இருந்தார்னு கேட்டீங்கன்னா மேல் பாதாளம், தாழ்ந்த பாதாளத்திலே துன்மார்க்கன் இருந்தான், அந்த ஐஸ்வர்யவான் இருந்தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு என்ன, அத்தனை பேரும் அந்த மேல் பாதாளம்னு சொல்ற இடத்துக்கு தான் போனாங்க. அது என்ன இடம்?
அது ஒரு சுகமான இடம், ஆனால் வேதனை இல்லாத இடம். ஆனா அங்க ஒரே ஒரு பிரச்சனை மாத்திரம் இருக்கும். என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தாழ்ந்த பாதாளத்துல அவங்க படுற வேதனையை இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமா அந்த ஐஸ்வர்யவான் பேசும்போது பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஐஸ்வர்யவானை பார்க்கிறாரு, லாசருவை பார்க்கிறார், லாசர் அங்கிருந்து ஐஸ்வர்யனை பார்க்கிறாரு. ஒருத்தர் பேசுறாங்க, ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு கேக்குது. ஆனா என்ன, ரெண்டு பேரும் வர மட்டும் முடியாது. ஆபிரகாம் சொல்றாரு, உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் என்ன இருக்குது, பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பழைய ஏற்பாட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க அத்தனை பேருமே எங்க தான் போனாங்கன்னா, பாதாளத்துக்கு தான் போனார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் அங்கதான் இருக்கு, அங்கதான் அவர்கள் போனார்கள். அதனாலதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும். யார் இந்த இவர்கள் எல்லாரும்? இவர்கள் எல்லாரும்னா அந்த 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா 32வது வசனம் வரைக்கும் வெறும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் பக்தி மட்டும் இருக்கும். ஆபேல் ஆரம்பிக்கும், அப்படியே ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா வரும். ஏனோக்கு வருவாரு, நோவா வருவாங்க, எல்லாரும் வந்து கடைசியா 32வது வசனத்துல அவர் என்ன சொல்வாரு, பின்னும் நான் என்ன சொல்லுவேன். வாசிங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன். கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இது எல்லாமே பாருங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும். ஒருத்தர் கூட புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆளே கிடையாது. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இவங்களை பத்தி என்ன சொல்லுது அந்த கடைசி 2 வசனம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். கவனியுங்கள், இவர்கள் யாரும் நற்சாட்சி பெறாம பாவம் செஞ்சு பாதாளத்துக்கு போனவங்க இல்ல. அத்தனை பேர் யார் தெரியுமா, விசுவாசத்தினாலே நற்சாட்சி. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ. யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. தாவீதை பார்த்து சொல்றாரு, தாவீதே என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். தானியேலை பார்த்து சொல்றாரு, என் பிரியமான புருஷனாகிய தானியேலே. மோசேயை பார்த்து சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். யோபை பார்த்து சொல்றாரு, அவனை போல நீதிமானும் சன்மார்க்கனும் ஒருவனும் இல்லை. இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது, ஏதோ பாவம் செஞ்சு பலவீனப்பட்டவங்க கிடையாது. வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவங்க விசுவாச நற்சாட்சி பெற்றவங்க தான். என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? 10வது வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். அவன் காத்திருந்தது புதிய எருசலேமுக்கு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது புதிய எருசலேம் அவனுக்கு. ஆனால் கிடைத்ததோ பாதாளம். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது புதிய எருசலேம், ஆனால் கிடைத்ததோ பாதாளம். அதான் கடைசிக்கு முந்தின வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அதான் வசனம் சொல்லுது, நீதிமான்கள் மடிந்து போனார்கள். இவர்கள் எல்லாருமே மடிந்து போகுதல். எங்கே போனாங்க? பாதாளத்துக்கு தான் போனாங்க. இவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கல. இத்தனைக்கும் அவங்க உண்மை உள்ளவங்களா தான் இருந்தாங்களாம். இத்தனைக்கும் இவங்க நற்சாட்சி பெற்றவங்களா தான் இருந்தாங்களாம். தேவ சமூகத்தில் அவங்க எல்லாம் நல்லவங்களா தான் இருந்தாங்களாம். கர்த்தராலேயே சாட்சி பெற்றவர்களா இருந்தாங்களாம். இப்படிப்பட்டவர்களே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அடுத்த வசனம், கடைசி வசனம், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை, ஒரு விசேஷமான காரியம் இருக்குதான், விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். தெரியுமா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மடிந்து போகுதல் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது மடிந்து போகுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல். ஏசாயா 57:1 சொல்லுகிறது, நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள், புத்திமான்கள் மடிந்து போகிறார்கள், நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன? தீங்கு வராதற்கு முன்னே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அது மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அல்ல. ஒருவேளை அப்படி அதை தியானித்தாலும் கூட உண்மையிலே அது எது கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு தீங்கு நாள் பூமிக்கு வரப்போகிறது. ஒரு தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நீதிமான்கள் புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம். இது ஒரு விசேஷமானது. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்படாதது. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அடையவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் விசேஷமானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம்.
இப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் கிடைக்காத திருச்சபை காலத்திலே உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற இந்த விசேஷமான எடுத்துக்கொள்ளப்படுதல், இதுல நீங்களும் நானும் பங்கடைய வேண்டும். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஆனால் அதே நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது. இன்னைக்கு திருச்சபைக்கு வந்திருக்கிறீங்களே, சபையில இருந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ஏன் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்டா நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்லுவீங்க, அப்படிதானே? ஏன் சபைக்கு போயிருக்கீங்க, ஏன் சபைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தர் எங்களை ரட்சித்தார் அதனால வந்தோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க ஏன் சபைக்கு வந்தீங்க, இன்னைக்கு போகாட்டி நாளைக்கு பாஸ்டர் போன் பண்ணி கேட்பாரு, ஏன் நேத்து நீங்க வரல மீட்டிங்க்கு, அதுக்கு பதிலாக பேசாம இன்னைக்கே வந்துட்டு போயிடலாம். அப்புறம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வாலிப சகோதரர்கள், நீ ஏன்டா சபைக்கு வரீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்கிறாங்க அங்க போனதான் கல்யாணம் ஆகும்னு. இன்னும் கொஞ்சம் வயசானவங்களை கேட்டு பாருங்களேன், நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரீங்க, அங்க போனதான் கல்றக்கு இடம் கிடைக்கும். சபைக்கு வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்குது. கொஞ்சம் வியாபாரத்தை நஷ்டம் அடைஞ்சவங்களுக்கு வியாபாரத்தில் ப்ராஃபிட் வரணும்னு வருவாங்க, வியாதி உள்ளவங்க சுகமாகணும்னு வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் உண்மையிலே சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். நமக்கெல்லாம் சபைக்கு வரதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. கர்த்தர் உங்களையும் என்னையும் சபையில சேர்க்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதெல்லாம் நாம சபைக்கு வந்ததுக்கான ரீசன். ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் சபையில சேர்த்ததுக்கு என்ன ரீசன்? ஏன் உங்களை இப்படி ஒரு காங்கிரிகேஷனுக்குள்ள வச்சிருக்கிறார்? எதுக்காக கொடுக்க வச்சிருக்கிறார்னா, நான் எப்போ ஒரு உதாரணம் சொல்வேன். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க நகை போட்டவங்களா இருந்தீங்கன்னா, நகை போடுறவங்க போடாதவங்க இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. நகை போடுறவங்களுக்கு சொல்றேன், பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட்லி செயின்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கழுத்துல நல்லா இந்த விருதுநகரை தாண்டியாச்சுன்னா வேற மாதிரி பேசுவாங்க, 5 புடி 6 புடி அப்படிதானே? செயினுக்கு அப்படித்தானே பேசுவீங்க. 5 புடி போட்டாங்க, 7 புடி போட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியாத வரைக்கும் நல்லது, விட்டுருங்க. அப்படிதான் செயின்ல பாத்தீங்கன்னா கழுத்தே தொங்குற மாதிரிலாம் இருக்கும் பார்த்துருக்குங்க. சிலருக்குலாம் காதுல போட்டிருப்பாங்க, அப்படியே காது தொங்கி ஒரு பக்கம் தலையே சைடா அப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த தாவீது ராஜா தலையில கிரீடத்தை தூக்கி வச்சாங்கன்னு வசனத்துல இருக்கும் 1 நாளாகமத்துல. அந்த கிரீடத்தோட வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கும் 1 தாலந்து நிறை அப்படின்னு இருக்கும். 1 தாலந்து எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊருக்கு 35 கிலோ. தாவீது ராஜா தலையில எவ்வளவு பெரிய கிரீடத்தை வச்சிருக்கிறான்? வெறும் 35 கிலோ மட்டும் இல்ல, அந்த கிரீடத்துல கற்களும் ரத்தனங்களும் பதிக்கப்பட்டிருந்தது. ஏறக்குறைய ஒரு 40 கிலோன்னு வச்சுக்கோங்க. 40 கிலோ தாவீது ராஜா தலையில வச்சிருப்பான். நம்மால என்ன பண்ணுது? ஒரு 7 சவரன் 10 சவரன் 15 சவரன் என்ன பண்ணிருக்க? கழுத்துல போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா கழுத்து இப்படித்தான் இருக்கும். அந்த கழுத்து இப்படி நிமிராது பாருங்க சில ஆட்களுக்கு. நான் எதுக்கு அதை சொல்றேன்னா, இந்த செயின் இருக்குதுல்ல, இதை படுக்க போகும்போது சில அம்மாமார்கள்லாம் பாத்தீங்கன்னா பீரோ இருக்குதா வீட்டுல? பீரோ இருக்குதா? பீரோவை திறப்பாங்க. பீரோவை திறந்தா அதோட லாக்கர் ஒன்று இருக்குமா? லாக்கரையும் திறப்பாங்க. லாக்கரை திறந்தா சைட் லாக்கர்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அதுல இப்படி போகும் கையை. சைட் லாக்கரை திறந்தா ஒரு சிவப்பு கலர்ல நகைப்பெட்டின்னு ஒன்று இருக்கும், குட்டியா தெரியுமா? நகைப்பெட்டிக்குள்ள அந்த செயினை வச்சுட்டு அந்த நகைப்பெட்டியை பூட்டி, சைட் லாக்கரை பூட்டி, மெயின் லாக்கரை பூட்டி, பீரோவையும் பூட்டிடுவாங்க. பூட்டிட்டு இப்ப படுக்க போகும்போது சாவி எங்க இருக்கும்? தலகாணிக்கு அடியில. எதுக்கு? ஏன் அதை பர்டிகுலரா தலகாணி அடியில வைக்கிறீங்க? என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அர்த்தம், ஒருவேளை செயினை எடுக்க யாராவது வந்தால் என் தலையை வெட்டி விட்டு எடுத்து விட்டு போகட்டும். எனக்கு செயினை விட தலையை விட எதுதான் முக்கியம்? செயின் தான் முக்கியம். அதுக்குதான் அடியில வச்சுட்டு படுப்பாங்க பார்த்திருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், நாம் சம்பாதித்த, தொலைந்து போய்விட்டால் மீண்டும் சம்பாதிக்க முடிந்த ஒரு செயினுக்கு நாம் இவ்வளவு பாதுகாப்பு தருவோம் என்றால், இயேசு தான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களை தான் திரும்பி வருகிற வரைக்கும் இந்த பூமியிலே பத்திரமாய் பாதுகாக்கிற இடமாகத்தான் திருச்சபையை வைத்திருக்கிறார். திருச்சபைங்கிறது கர்த்தர் எதுக்கு வச்சார் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக இல்ல. அதெல்லாம் இங்க தானா நடக்கும். அது உங்க உண்மைக்கு தக்கதா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரு. ஆனா உண்மையிலே நீங்க இங்க எதுக்கு தெரியுமா இருக்கிறீங்க? அவர் திரும்பி வந்து எடுத்துக்கொண்டு எதைத்தான் போக போகிறார் தெரியுமா? சபையை தான் எடுத்துக்கொண்டு போக போகிறார். அதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எங்க சேர்த்தாரு? சபையில சேர்த்தாரு. என்ன மாதிரி ஒரு இவாஞ்சலிஸ்ட் கையில சேர்க்கல பாருங்க. சேர்த்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க என் கூட இருப்பீங்க, என் கூட வந்துட்டீங்கன்னா நாளைக்கு நான் கிளம்பி சவுதி அரேபியா போயிருவேன். அப்ப நீங்க எங்க நிப்பீங்க? பாலைவனத்துல நிப்பீங்க. அதுக்குதான் எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சபையில கொண்டு வந்து சேர்த்து விட்டுறாரு. எதுக்கு? அவர் திரும்பி வருகிற வரைக்கும் பத்திரமாய் பாதுகாக்கிற இடம். அப்ப திரும்பி அவர் வரப்போறார் இல்லையா? அதுக்காக தான் நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க. உங்களுடைய டெஸ்டினேஷன், எதிர்பார்ப்பு, முடிவு எல்லாமே அவருடைய வருகை தான். இந்த வருகை இருக்குது, அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். அதுதான் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம். நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்களும் நானும் திருச்சபைக்கு வந்ததுக்கு நோக்கம் எதுக்கு? வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி. என்ன வாக்குத்தத்தம்? நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள்.
அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு திருச்சபைகள்ல மறக்கப்பட்ட உபதேசங்கள்ல ஒன்று. நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளப்படுறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது திருச்சபைகள்ல மறக்கப்பட்ட உபதேசம். ஏன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருகையை பத்தின செய்திகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா இப்ப பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஊழியத்துக்கு வரும்போது வருகையை பத்தி பேசுறதுக்கே ஆள் இருக்காது. ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாரு, வருகையை பத்தி நான் செய்தி கொடுக்க போறேன்னு சொன்னா அவர் சொன்னாரு, இன்னும் இயேசு முதலாவது வந்ததே பாதி பேருக்கு தரல, இதுல 2வது வர போறாங்க வேற பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னாரு. ஒரு பெரிய ஆள் சொன்னாரு எங்கிட்ட. அந்த அளவுக்கு வருகையை பத்தின உபதேசம் மறக்கப்பட்டுருச்சு. ஆனால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நாம ஆயத்தமாகிறோமோ இல்லையோ உங்களையும் என்னையும் மீட்கும்படி கர்த்தர் வர போகிறார். அது மாத்திரம் உண்மை. அப்ப இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னா என்ன, அதுல எப்படி பங்கடைகிறதுக்கு என்ன பண்ணணும், அதை தான் நாம இன்னைக்கு பார்த்துட்டு ஜோமணி முடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, சரியா? பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிர்வு மாதிரி, ஒரு எக்கால சத்தம் மாதிரி ஒரு சத்தம் திடீர்னு அப்படி ஆகுது. ஆகின உடனே உங்க கண்ணுக்கு முன்னாடியே பேண்ட் ஷர்ட் எல்லாம் விழுது. திரும்பி பார்த்தா இவரு ஜெகன் பிரதருடைய பேண்ட் ஷர்ட் எல்லாம் கிடக்கு. இப்படியே திரும்பி பார்த்தா பாஸ்டர் ஆண்டன் அவருடைய பேண்ட் ஷர்ட் எல்லாம் கிடக்கு. நாங்க யாரையுமே காணோம். இது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்படி சம்பவம் நடக்குமா? ஏன்னா இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வியாதிப்பட்டிருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுறீங்க, அங்க மூக்குல வாயில டியூப் வைக்கிறாங்க, கடைசியில் அவர் மரித்து போகிறார். இது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்படி இருக்கு. நீங்க விசுவாசிப்பீங்களா மாட்டீங்களா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி? ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்கு. அதே மாதிரி இருக்கும் போதே திடீர்னு அப்படியே நான் பாஸ்டர் 2 பேரும் இந்த ஜெகன் எல்லாம் டக்குன்னு துணியெல்லாம் கிடக்குது, ஆளை காணோம். இப்படி நடக்க முடியுமா முடியாதா? நடக்குமா நடக்காதா? நீங்க பாப்பீங்களா மாட்டீங்களா? நீங்களும் வரீங்களா? பரவாயில்ல, எல்லாம் ஒரு தடவை கை தட்டுங்களே பார்ப்போம். போன சபையிலேயே பார்க்க மாட்டோம், நாங்களும் வரோன்னு சொன்ன ஒரே சபை நீங்க மட்டும்தான். எல்லா சபையிலையும் பார்ப்போம். பார்க்கறதுக்காக சபைக்கு வந்திருக்கிறோம், போறதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஆமென். கவனிங்க, இது இந்த சம்பவம் இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னது? எடுத்துக்கொள்ளப்படுதல். சரி, இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் வெகு சீக்கிரத்தில் சம்பவிக்க போது, அதோட ப்ரூஃப்ஸ் தான் நம்ம சாயங்கால வேளையில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் சம்பவிக்க போது இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் எதற்காக நீங்கள் சபைக்கு வந்தீர்களோ, என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ, இதுல எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். அதுதான் நமக்கு இன்னைக்கு செய்தி. எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அது என்ன செஞ்சா நான் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கடைய முடியும். ஒரு 4 காரியங்கள் இருக்கிறது. இந்த 4 காரியங்களை மாத்திரம் என்ன செய்வோம், பார்த்து விட்டு முடிக்க போகிறோம். கவனிங்கள், இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி நான் பேசினால் அது உண்மையிலேயே தியரி தான். அது உண்மையிலேயே ஒரு தியரி மாதிரி தான். ஏன்னா நானே இன்னும் என்ன செய்யல, பங்கடையில. இந்த வெளிநாட்டுக்கு போறவங்க இருக்காங்கல்ல, சிங்கப்பூர், மலேசியா, இந்த போனவனுக்கும் போகாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? போனவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க சிங்கப்பூர் எப்படி இருக்கும்னு, போகாதவங்கிட்ட கேட்டு பாருங்க சிங்கப்பூர் எப்படி இருக்கும்னு. இந்த போகாதவன் இருக்கிறானே அடிச்சு விடுவாங்க, அதை தெரியுமா உங்களுக்கு? அங்க ரோடெல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும். இப்படி போயிட்டு வந்தவனை கேளுங்க, ரோடு தாறு மாதிரி தான் இருக்கும், கண்ணாடி மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி எனக்கு அப்படிதான், சிங்கப்பூர் அப்படி, சிங்கப்பூர் இப்படி, சுத்தத்துல அப்படி, அது இப்படி இருக்கும், அது கீழே ஒரு பேப்பரை போட்டா ஃபைன், உங்களை கண்டுபிடி, இப்படிலாம் சொன்னாங்க. சிங்கப்பூர் போனா இப்படியே தான் இருக்கு, என்ன கொஞ்சம் சுத்தமா இருக்கு, அதுவும் தமிழ் ஏரியா இப்படியே தான் இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. சிங்கப்பூர்ல சைனாக்காரங்க இருக்கிற இடம்லாம் நல்லா தான் இருக்கும், தமிழ் இருக்கிற இடத்துல ரோட்ல குப்பை இருக்கும், ரோட்ல சவுண்ட் இருக்கும், டே மாமா டே மச்சிங்கிற சவுண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். சிங்கப்பூர் ஃபீலிங்கே இருக்காது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த போகாதவன் கதை ரொம்ப விடுவான், போனவன் தான் என்ன செய்வான், கரெக்டா சொல்லுவான். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி என்ன கேட்டீங்கன்னா நான் கதை விட்டுருவேன். ஏன்னா நான் இன்னும் என்ன செய்யல, போகல. இப்ப போன ஒரு ஆளை கேட்க போறோம், அந்த ஆள்கிட்ட தான் கேட்க போறோம், அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத நாம கேட்க போறோம். அவர் நமக்கு தெளிவாக சொல்லுவார். வாசிங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில்
காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கவனிங்கள், முதலாவது இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பைபிள்ல பங்கடைஞ்சது 4 பேர். இந்த 4 பேர்ல நம்ம இந்த ஒரு ஆளை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 4 பேர் பங்கடைஞ்சிருக்கிறாங்க. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கடைவதற்கு முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற ஏனோக்கு. இந்த ஏனோக்கு வசனம் தெளிவா சொல்லுது. 24வது வசனம், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். அப்படிதானே இருக்குது. ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் வேற மாதிரி இருக்கும். ஏனோக் வாக் வித் த லார்ட்னு இருக்கும். கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருக்கையில் இருக்கும். நடந்து கொண்டிருக்கும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குது. கவனிங்க, ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார் தேவனோடு கூட. அப்ப நமக்கு நல்லா தெரியுது, எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கடைவதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னது? தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த ஏனோக்கு சஞ்சரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சும்மா சஞ்சரிக்கல அவரு. அந்த 21வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து. அப்ப எப்ப சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறாரு? அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருடம் தேவனோடு கூட. அதுக்கு முன்னாடி 65 வருஷம் அவர் தேவனோடு சஞ்சரிக்கல. ஏனோக்கு எப்ப சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த 65 வயசு முடியும் போது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. மெத்துசலான்னு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த பிறகுதான் அவர் தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சபைகளுக்கு சில நேரங்கள்ல வருவாங்க, குழந்தை பிறக்கல, எங்களுக்கு குழந்தையே இல்லை, கல்யாணம் ஆகி. சிலர் வருவாங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருவாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களும் ஊக்கமாக ஜோம் பண்ணுவோம். கொஞ்சம் நாட்களில் பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிரும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். ஒரு 6 மாதம் பார்த்துன்னா ஆள் வராது சபைக்கு. பார்த்துருக்கீங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அந்த ஆள் வராது. வழியில் எங்கேயாவது பாஸ்டர் பார்த்து கேட்பாரு, என்னாச்சு, குழந்தைலாம் பிறந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் சபைக்கே வரலையே? அவங்க சொல்கிற ரீசன் கேளுங்களேன். இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கே பாஸ்டர் வர முடியுது? இவன் கூடவே நேரம் சரியாக இருக்குது. இந்த வேலை கிடைச்ச ஆள் இருக்குல்ல, வேலை கிடைக்காம வேலை கிடைச்சிருமே, அந்த ஆளை கூப்பிட்டு கேளுங்க, எங்க நீங்க சபைக்கே வரதில்ல? எங்க பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வச்சிடுறாங்க, ரொம்ப பிஸி, அதனால டைமே கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காத வரைக்கும் நாம் தேவனை என்ன செய்கிறோம்? தேடுகிறோம். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது நாம் தேவனை என்ன செய்யறோம்? கொஞ்சம் விட்டு பின்வாங்குறோம். நான் அதுவும் எப்பவும் சொல்லுவேன், இந்த நடந்து வராங்கல்ல சபைக்கு, நடந்து வராங்கல்ல, நடந்து வரும்போது பாருங்க, கரெக்டா ஆராதனைக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க. நடந்து வர ஆட்கள்லாம் பாருங்க, ஆராதனைக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடும். இவங்க கரெக்டா வராங்களேன்ட்டு ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு வண்டி கொடுப்பாரு பாருங்க. வண்டி வாங்கின பிறகு சபைக்கு எப்பவுமே லேட்டா தான் வரும். இது விசுவாசியோட இது எப்பவுமே அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். நடந்து வரும்போது கஷ்டப்படும் போது, ஐயோ ஆராதனை ஆராதனை ஆராதனை, கரெக்ட் டயத்துக்கு ஓடி வரும். இவங்க வர உண்மையை பார்த்து கத்தர் வண்டி கொடுப்பாரா? அது 8 மணிக்கு ஆராதனை வச்சுக்கோங்க, வீட்டில் தான் 8 மணிக்கு பைக்கே எடுக்கும். கேட்டா சொல்லுவாங்க, ஒரு உத விட்டா போதும் 5 நிமிஷத்துல போயிடலாம். அப்புறம் லேட்டா வருவாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஒரே டிராபிக். எப்படி நடந்து வரும்போது கரெக்டா வர முடிஞ்சிச்சு? எப்பவுமே சபை என்ன செய்யும் தெரியுமா? உபத்திரவத்துல உண்மையாக இருக்கும், ஆசீர்வாதத்துல தடுமாறும். இது சபையினுடைய சரித்திரம். உபத்திரவத்துல உண்மையா இருக்கும், ஆசீர்வாதத்துல தடுமாறும். ஆனா ஏனோக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறார் பாருங்களேன். குழந்தை இல்லாத வரைக்கும் அவர் தேவனோடு சஞ்சரிக்கவே இல்லை. குழந்தை இல்லாத வரைக்கும் அவர் தேவனை தேடவே இல்லை. எப்போ அவர் குழந்தை பிறக்குதோ, மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து. அப்படின்னா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த குழந்தை பிறந்த உடனே தான் அவர் தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் இவர் என்ன பண்ணல? தேவனோடு கூட சஞ்சரிக்கவே இல்லை. அப்படியானால் இந்த குழந்தை பிறப்பதற்கும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிப்பதற்கு என்ன தொடர்பு, என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்க ஒண்ணுமே இல்லை, அங்க எதுவுமே கொடுக்கப்படல. அங்கே ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கிறது. என்ன இருக்கு தெரியுமா? மெத்துசுலாவை பெற்ற பின் அவர் 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்தார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா மெத்துசுலா என்றால் என்ன? மெத்துசுலான்னு ஒண்ணு கிடைக்குது, ஒரு குழந்தை தான், கன்ஃபார்மா ஒரு குழந்தை கிடைக்குது, அதுக்கு மெத்துசுலான்னு பேரு. மெத்துசுலா என்றால் என்ன? ஏன் இந்த பெயர் அவர் பிள்ளைக்கு வைக்கப்பட்டது? அந்த பேர் வச்ச உடனே ஏன் அவர் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தார்? நான் சொல்றது புரியுதா? சபையில பாத்தீங்கன்னா நாம எல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு காரணம் இருக்குது, அப்படிதானே? ஒவ்வொருத்தரும் அவங்க பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு காரணம் இருக்கு, அப்படிதானே? ஆமாவா? சிலர்லாம் பாத்தீங்கன்னா அப்பாவோட பேர் வைப்பாங்க, சிலர் பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா பேர் வைப்பாங்க,
ஒரு சிலர் பாஸ்டர் பேர் வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளை கருப்பா இருக்கும், வெள்ளச்சாமின்னு பேர் வைப்பான். என்னன்னு கேட்டா பேர்லயாவது வெள்ளை இருக்கட்டுமே, பிள்ளை தான் கருப்பா இருக்கு, பேர்லயாவது கொஞ்சம் வெள்ளை இருக்கட்டும்பா. என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு ஒரு பேர் இருக்குது, அறிவு அழகன்னு பேரு. இன்னொரு ஃப்ரெண்டு கேட்பான், உனக்கு அறிவும் இல்லை அழகும் இல்லை, ஏன் அந்த பேரை வச்சாம்பா. புரியுதா? இந்த பேர் வைக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, சபையில பாருங்க, ஒரு 100 குழந்தை பிறந்தா ஒரு 80 குழந்தைக்கு சாமுவேல்னு பேர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த பெந்தகோஸ்தே சபையில பாத்தீங்கன்னா 100 குழந்தைக்கு பேர் வச்சா ஒரு 80 குழந்தைக்காவது சாம், சாமுவேல் இது கூட இருக்கும். வேற ஏதாவது ஒரு பேர் இருந்தாலும் கூட இந்த பேர் இருக்கும். என்ன பேர் இருக்குன்னா இந்த சாமுவேல் அப்படிங்கிற பேரு இல்ல சாமுங்கிற பேர் கண்டிப்பா இருக்கும். அவங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், நீங்க ஏன் பிள்ளைக்கு சாமுவேல்னு கூட பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? பிள்ளை சாமுவேல் சின்ன வயதிலிருந்தே எங்க வளர்ந்தார்? தேவ சமூகத்துல வளர்ந்தார். என் பிள்ளையும் என்ன செய்யணும்? சின்ன வயசுல இருந்தே தேவ சமூகத்துல வளரணும். அதனால என் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறேன்? சாமுவேல்னு வச்சிருக்கிறேன் பாங்க. அதான் நான் சொல்லுவேன், பிள்ளைக்கு சாமுவேல்னு பேர் வைக்கிறதுனால அது சாமுவேலா வராது. புரியுதா? சாமுவேல்னு பேர் வச்சுட்டா அது சாமுவேலா வந்துடாது. பிள்ளையோடைய அம்மாள் அண்ணாளா இருந்தாங்க, அதனால தான் அது சாமுவேல் ஆச்சு. நம்ம அண்ணாள் என்னால தான் சபைக்கே வரும். அப்புறம் எப்படி பிள்ளை சாமுவேல நிக்கும்? பார்த்துருக்கீங்களா? பிள்ளைய கொண்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க? ஊழியக்காரங்க கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எப்ப வந்தாங்களாம்? வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்பாங்களாம் பிள்ளைய. அந்த அம்மா நினைச்சிட்டு வருவாங்க, சபையில என் பிள்ளை இவ்வளவுதான் வளர்ந்துருக்கோன்னு. பார்த்தா சட்டை தச்சிட்டு வருவாங்களா, சட்டை சின்னதா இருக்குமா, அங்க வசனத்துல இருக்குது. என்ன அர்த்தம்? அதை காட்டிலும் சாமுவேல் வளர தொடங்கினான். தேவ சமூகத்துல பிள்ளையை விட்டாச்சுன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த காலத்துல கொஞ்சம் பாஸ்டர்ஸ் பிள்ளையை திட்ட முடியாது. தெரியுமா உங்களுக்கு? முந்தையெல்லாம் எங்க காலத்துல எங்க பாஸ்டர்லாம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாஸ்டர்லாம் எங்களை வாடா போடான்னு தான் கூப்பிடுவாரு. இப்ப இருக்க பாஸ்டர்லாம் கூப்பிடவே முடியாது, அது வேற விஷயம். அப்பெல்லாம் எங்க பாஸ்டர் இங்க வாடாம்பாரு. நாம ஒருவேளை பார்க்காம எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம்னா அந்த திருடனை கூப்பிடும் பாரு. ரெண்டாவது அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? எங்கடா இவர் திருடனை கூப்பிட்டுருவாரோன்ட்டு முதல்ல கூப்பிடும் போதே போயிருவோம். இன்னைக்கு பாஸ்டருங்க பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சா போதும், சபையில கொஞ்சம் பிள்ளைய கண்டிச்சா போதும், கொஞ்சம் உலகமா இருக்குது பிள்ளைய இப்படி வைங்க அப்படி வளங்கன்னு கொஞ்சம் கண்டிச்சா போதும், உடனே பாஸ்டருக்கு மேல கோபம் வந்துருது. உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா? பாஸ்டர் எங்க பிள்ளையத்தான் குறி வச்சு தாக்குறாரு. ஏன்னா நாங்க என்ன ராணுவத்துல வேலை செய்யறோம், அது உங்க பிள்ளைய குறி வச்சு தாக்குறதுக்கு. எங்களுக்கு உங்க பிள்ளைய குறி வச்சு தாக்குறதுல எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஊழியக்காரன் கடிந்து கொள்றதல் என்பது ஏதோ உங்க மேல உள்ள வெறுப்புல செய்யறது இல்ல. உங்களை ஆண்டவர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எதுக்காக? பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக. உங்களை கண்டிச்சு நடத்தி கொண்டு பரலோகத்துல சேர்க்கணுங்கிறது தான் காட்ஸ் பிளான். ஊழியக்காரன் கண்டிக்கும் போது அந்த காலத்துல நாங்கெல்லாம் கண்டிச்சாரா? நான் கொண்டீங்க இந்த அம்மாமார்களுக்கு அன்னைக்கெல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல ஐயாமார் சண்டை போட்டார்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா பண்ற ஒரே ஸ்ட்ரைக் என்ன தெரியுமா? சமைக்காது, அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கோம். இவர் வேலைக்கு போயிட்டு வருவாரு, அந்த அம்மா அப்படியே மோட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இப்படி இந்த ஆளுக்கு பசி கேட்பாரு, ஒன்னும் செய்யலையா அப்படின்னா அந்த அம்மா பேசவே பேசாது. அவர் உடனே கோவத்துல போ அப்படின்ட்டு வெளியே போயிடுவாரு. வெளியே போனா வெறும் டீ கடை மட்டும்தான் இருக்கும். நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் டீ கடை மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. இப்படி சுத்தி பார்ப்பாரு, சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு டீயோ பிஸ்கட்டையோ சாப்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வருவார். பசி உயிர் போகும். என்ன பண்ணுவார் தெரியுமா? திருப்பி அந்த அம்மாட்ட ஒரு காம்ப்ரமைஸுக்கு வருவாரு. சரி வீடுனா அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் சண்டை தான் இருக்கும், பரவாயில்ல ஏஞ்சி படு, சாப்பாடு செய்யு, பிள்ளைங்க எல்லாம் பட்னியா இருக்குது பாரு அப்படின்னு அந்த வேற வழி இல்லாம என்ன ஆவாரு? காம்ப்ரமைஸ் ஆவாரு. இப்ப அப்படி இருக்குதா? இப்ப இந்த அம்மா சமைக்க மாட்டேன்னு சொன்னா இந்த ஆள் போயிட்டு போன் பண்றாரு, நான் பிரியாணி கடையில் நிக்கிறேன், உனக்கு வேணுமா வேணாமா? அங்கிருந்து இப்ப இந்த அம்மா ஸ்ட்ரைக் பண்ண முடியாது பாருங்க. அதே மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் ஏதாவது திட்டி அமிச்சோன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்றது தப்பு கட்டிஞ்சு கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது கோச்சிக்கிட்டு போகும் வெளியே. பாஸ்டர் எங்களை திட்டாரு அப்படின்னு போகும். ஆனா போனா வேலை வெளியே வேற சபையே இருக்காது, வெளியே வேற சர்ச்சே இருக்காது. அப்படியே உட்காந்து யோசிக்கும். ஒரு 2-3 நாள் யோசிச்சுட்டு புதன்கிழமை வியாழக்கிழமைக்கு மேல சரி நம்ம பண்ணதான் தப்பு, நமக்கும் வேற சபை இல்லையே, பாஸ்டர் விட்டா நமக்கு வேற வழி இல்லையே அப்படின்ட்டு சனிக்கிழமையான பாஸ்டர் கிட்ட வரும். பாஸ்டர் நாங்க செஞ்சது தப்பு தான் பாஸ்டர், ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினாருன்னு. இப்ப அப்படி இல்லை. இப்ப விசுவாசியை திட்டி அமிச்சோம்னா இது வீடு போய் சேரத்துக்குள்ளேயே இன்னொரு சர்ச்சில இருந்து பாஸ்டர் அது வீட்டுக்கு வந்துடுறாரு.
நம்ம திட்டி அனுப்புறது எப்படிதான் தெரியுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் உளவுத்துறை வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல. நம்ம திட்டி அனுப்புறோமா, இது வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பாஸ்டர் அங்க உட்கார்ந்துருக்காரு. என்ன பாஸ்டர் உங்களை திட்டினாராமே, அது உடனே நீங்க அடுத்த வாரத்தில் நம்ம சர்ச்சுக்கு வாங்க, நான் உங்களை திட்டவே மாட்டேன். அப்புறம் அந்த ஆடி ஆஃபர் இருக்குல்ல, ஆடி மாசம் ஆஃபர் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாஸ்டர் அடுத்த ஆஃபர் கொடுப்பாரு. என்ன ஆஃபர் தெரியுமா? அடுத்த வாரத்துல இருந்து நம்ம சபையில நீங்க தான் வர்ஷிப் எடுக்கிறீங்க. இப்ப இந்த வர்ஷிப்ங்கிறதுலாம் சபையில கொடுக்குற ஆஃபர் மாதிரி. இது நினைக்கும், பாரு இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போனோம், ஒரு பாட்டு கூட பாட விடல நம்மள. இந்த புது சபையில உள்ள போகும் போதே நம்மள என்ன ஆக்கிட்டாங்க, வர்ஷிப் லீடர் ஆக்கிட்டாங்க. இது விளங்காதுன்னு நம்ம திட்டி அமைச்சிருக்கோம். அதை இன்னொரு விளங்காத வந்து கூட்டிட்டு போகுது. ரெண்டும் சேர்ந்து இப்ப என்ன பண்ண போகுது, சபை நடத்த போகுது. இன்னைக்கு சபை அப்படித்தான். பாதி சபை எப்படி உருவாகுது அப்படின்னா, நேத்து நல்லா சொன்னாங்க, நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, மறந்துட்டேன். முந்தையெல்லாம் சபை எப்படி ஆச்சுன்னா பல்லுகி பெருகுச்சா, இப்ப உடைந்து பெருகிறது. முந்தி சபை எப்படி ஆச்சு, பல்லுகி பெருகுச்சு, இப்போ உடைந்து பெருகுகிறது. எவனையும் எதுவும் சொல்லவும் முடியாது. உங்க சபையில அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் இப்ப இருக்கிறாங்க பாருங்க. முந்தி இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் திட்டினோம்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இப்ப இருக்க அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் இருக்கோம்ல, கொஞ்சம் திட்டின உடனே 3 நாள் சபைக்கு வர மாட்டாங்க. 4வது நாள் தான் வருவாங்க. பாஸ்டர் கேட்பாரு, என்ன 3 நாள் உங்களை ஆளையே காணோம் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களை ஜெபம் பண்ண சொன்னார். நல்ல விஷயம்தான். என்ன சொன்னாரு, சர்ச் ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறார். சர்ச் ஆரம்பிக்க சொன்னாரா? எங்க ஆரம்பிக்க சொன்னாரு? இந்த எதிர் வீட்டுல. எதிர் வீட்லயா? யார் வராது? நம்ம சபையில இருந்து 10 பேர். இப்ப சபை பாதி அப்படித்தான் வருது. விசுவாசியை கடிந்து கொள்ளக்கூடாது, திட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த பிள்ளை ஏன் சாமுவேல் அமைச்சு தெரியுமா? அந்த அம்மா கொண்டு போய் ஊழியக்காரன் கையில பிள்ளையை கொடுத்து விட்டு, அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணாலும் சரி, என் பிள்ளை ஊழியக்காரனாய் வளர வேண்டும். இதுதான் அந்த அம்மாவுடைய எண்ணம். உங்களுக்கு ஒரு விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகள் தவறு செய்யும் போது சபையில கண்டித்தால் உடனே பிள்ளைக்கு எதிரில இந்த பாஸ்டருக்கு இப்படித்தான், வேற வேலையே இல்லைன்னு சொல்லாதீங்க. பிள்ளைகிட்ட சொல்லி கொடுங்க, நீ தப்பு பண்ணிருப்ப, அதனாலதான் பாஸ்டர் சொல்லியிருப்பாரு, உன்னை திருத்திக்கன்னு சொல்லி கொடுங்க. அப்பதான் உங்க பிள்ளை நாளைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கெட்டு போனதுக்கு காரணம் இதுதான். அப்பா அம்மா பிள்ளை எதிரில் உட்காந்து பாஸ்டரையும் ஊழியக்காரனையும் கிண்டல் அடிக்கிறது, பிள்ளைங்க எதிரில் உட்காந்து ஊழியக்காரனுக்கு கேவலமா பேசுறது. அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆக தெரியுமா? பிள்ளைங்களுக்கு ஊழியக்காரன் மேல மரியாதை வர மாட்டேங்குது. பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார்னு ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு முறை அவரை சந்திச்சேன். அவர் சந்திக்கும் போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாரு, தம்பி புல்பிட்டு மேல இருக்கிற மரியாதையும் ஊழியக்காரன் மேல இருக்கிற மரியாதையும் இன்னைக்கு ஜனங்களுக்கு போயிருச்சுனாரு. காரணம் என்ன தெரியுமா? வீடுகள்ல பெரும்பான்மையான நேரங்கள்ல ஊழியக்காரனை நம்ம கமெண்ட் அடிக்கிறோம், ஊழியக்காரனை தப்பா பேசுறோம், இவர் அப்படி இவர் இப்படின்னு பிள்ளைங்க எதிரில் பேசுறோம். அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகள் ஊழியக்காரனை மதிக்க மாட்டேங்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இந்த ஏனோக்கு பிள்ளை பிறந்த உடனே அதற்கு ஒரு பேர் வைக்கிறான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க. என்ன பேரு? மெத்துசுலா என்பதாகும். மெத்துசுலா என்றால் என்ன? எபிரேய வார்த்தைக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னா, அவன் போகும்போது அது சம்பவிக்கும் அர்த்தம். ஆங்கிலத்தில் இஃப் ஹி கோஸ் இட் வில் கம்ஸ். அவன் போகும்போது அது சம்பவிக்கும், அல்லது இட் வில் கம்ஸ், இஃப் ஹி கோஸ் இட் வில் கம்ஸ். அதாவது நீங்க டோட்டல் பைபிள்லையும் பாருங்க, மெத்துசுலா தான் அதிக வருஷம் உயிர் வாழ்ந்த மனுஷன், 969 வருஷம். ஏன் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அப்படி லாங் பீரியட் கொடுத்தாரு? ஏன் அவனுக்கு அப்படி ஒரு லாங் பீரியட் கொடுத்தாருன்னா, மெத்துசுலா பிறக்கும் பொழுது ஆண்டவர் ஏனோக்குக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார், ஒரு செய்தி கொடுக்கிறார். என்ன செய்தி? இந்த பிள்ளை பூமியை விட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய அழிவு பூமியில் சம்பவிக்கும், இந்த உலகம் அழிந்து போகும். இஃப் ஹி கோஸ் இட் வில் கம்ஸ். இது அவன் போகும்போது அது சம்பவிக்கும். என்ன சம்பவிக்கும்? நீங்க வீட்டில் போய் கணக்கு போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. மெத்துசுலா செத்த வருஷமும் நோவாவுடைய ஜலப்பிரளயமும் ஒரே வருஷம். மெத்துசுலா செத்த வருஷமும் நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்து ஜனங்க செத்த வருஷமும் ஒரே வருஷம் தான். நீங்க அப்புறம் வீட்டில் போய் கணக்கு போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. நோவா காலத்துல நோவா பேழையை கட்டி முடிச்சு, நோவா பேழை என்னைக்கு உலகத்துல வந்து அந்த ஜலப்பிரளயம் வந்துச்சோ அன்னைக்கு தான் மெத்துசுலா செத்தார். கரெக்டா பைபிள்ல அந்த கணக்கு இருக்கும், நீங்க போய் பாருங்க. அப்போ இந்த சம்பவத்தை ஆண்டவர் மெத்துசுலாவுக்கு ஏனோக்குக்கு சொல்லிட்டார். குழந்தை பிறக்கும் போது, இவன் போகும்போது, இவன் சாகும்போது இந்த பூமி ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்கும்.
இந்த இன்ஃபர்மேஷன் கிடைத்தவுடன் வேதம் சொல்லுகிறது மெத்துசுலாவை பெற்ற பின், இந்த இன்ஃபர்மேஷனை பெற்ற பின், அவன் போகும்போது அது சம்பவிக்கும் என்கிறதான செய்தியை பெற்ற பின் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க. என்ன காரணம்? பிள்ளை செத்துச்சு, நான் செத்தேன். பிள்ளை என்னைக்கு அழிகிறதோ அன்னைக்கு நான் அழிவேன். இந்த இன்ஃபர்மேஷன் கிடைத்த உடனே ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். கவனியுங்கள், இதே இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு திருச்சபைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு கூட என்ன நடக்க போகுது? ஒரு உலகத்தின் முடிவு, ஒரு பெரிய அழிவு ஒன்று நடக்க போகுது. என்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அதான் வருகை. என்னைக்கு சபை இந்த பூமியை விட்டு போகிறதோ it will goes, it will come. அதாவது உலகத்திலே ஒரு பெரிய அழிவு வரும். என்னைக்கு மெத்துசுலா பூமியை விட்டு கடந்து போகிறானோ அன்னைக்கு பூமியிலே அழிவு வரும். என்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அன்னைக்கு பூமியிலே ஒரு பெரிய அழிவு வரும். இதை இயேசு உறுதிப்படுத்துறார் பாருங்க. அதே மத்திய 24:37 வாசிங்க பாப்போம். 37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அவர் வரும்போது நடக்கும். எப்படி நடக்கும்? நோவா காலத்துல நடந்த மாதிரியே நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்? மெத்துசுலா போகும்போது ஜலப்பிரளயம் வந்து பூமியை அழித்தது. இயேசு கிறிஸ்து வரும்போது, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பூமியில் ஒரு பெரிய அழிவு வரும். இந்த இன்ஃபர்மேஷன் ஏனோக்கு கொடுத்த அதே இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு திருச்சபைக்கும் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? இது கடந்து போகும்போது அழிவு பூமியில் வரும். அப்ப இதிலிருந்து தப்பிப்பதற்கு, அந்த அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு ஏனோக்கு செய்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அவர் தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்கினார். அப்போ வருகிற சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கடைவதற்கு, வரப்போகிற அழிவிலிருந்து சபை தப்பிப்பதற்கு, நீங்களும் நானும் தப்பிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இன்னைக்கு வருகையில போயிடலாம், வருகையை பத்தி செய்தி கேட்டா போயிடலாம். இல்லைங்க, வருகையில போறது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம்லாம் இல்ல. ஏதோ 3 நாள் செய்தி கேட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு வருகையில கொண்டு போயிடுவாரு இல்ல. வருகையில கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்தில் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் வாக் வித் தி லார்ட்னு இருக்கும். கவனிங்கள், தேவனோடு கூட சஞ்சரித்தல் என்றால் என்ன? அவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம்னா என்ன? விசுவாசிகளுக்கு, சபைக்கு நிறைய வார்த்தை தெரியும், அர்த்தம் தெரியாது. தேவனோடு சஞ்சரிக்கணுங்கிறாங்களே, சஞ்சரித்தல் என்றால் என்ன? கவனிங்கள், இப்போ ஒரு மணமகனுக்கு ஒரு மணமகளை வந்து ரெடி பண்றாங்க. சபையில பார்த்து வைக்கிறோம். இந்த பெண்ணுக்கு இந்த பையன் தான் அப்படின்னு டிசைட் பண்றோம். டிசைட் பண்ணிட்டு ஒரு கல்யாணத்துக்குன்னு ஒரு 3 மாசத்துல இருந்து 4 மாசம் வரைக்கும் டைம் வச்சிருப்பாங்க, ஒரு 6 மாசம் வரைக்கும். எதுக்காக இதை வைக்கிறாங்க? அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு 2 வீட்டாரும் ஆயத்தமாகணும் இல்லையா? பொருட்கள் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், எல்லாம் வாங்கணும், எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 3 மாசமும் 4 மாசமும் இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் என்ன பண்ணுவாங்க? போன்ல பேசுவாங்க. அப்படித்தானே? எப்படி பேசுவாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் பேசுவாங்க. போங்க, எப்படி பேசுவாங்க? போன் சூடாகி, காது சூடாகி, கடைசியா அந்த போன் சொல்லும், சீ வச்சு தொலை அப்படிங்க. அப்படி சொல்லாது, கொஞ்சம் டீசெண்டா சொல்லும். எப்படி தெரியுமா? உங்கள் பேட்டரி சார்ஜ் முடிவடைய போகிறது. இவன் வெப்பான்னு நினைக்கிறீங்க? இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இரு, சார்ஜ் போட்டு உன்னை கூப்பிடுறேன்பா. அப்படித்தான் பேசுவான். போங்க, 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, நைட்டு காலைல 3 மணி வரைக்கும், 4 மணி வரைக்கும். அப்படிதான். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்மள ஒரு மெசேஜ் கொடுக்க கூப்பிடுறாங்களா, ஒரு 1 hour 1.5 hour டைம் தராங்களா, இதுக்கு நம்ம பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வரோம். 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோமா? எடுத்துட்டு வந்தா நம்மளால 1 மணி நேரத்துக்கு மேல 1.5 மணி நேரத்துக்கு மேல பேச முடியல. பாருங்க, அவ்வளவுதான் நம்மளால முடியுது. இவனை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், என்னடா பேசணுன்னு. 6 மணி நேரம் பேசியிருப்பான். என்னடா பேசணுன்னு கூப்பிட்டு பாருங்களேன், அவன் சொல்லுவான் சும்மா தான். அவன் சொல்ற ஒரே வார்த்தை சும்மா தான்.
எனக்கு ஆச்சரியம், ஒரு 4 பாயிண்ட் எடுத்து 1 மணி நேரத்துக்கு மேல நம்மளால பேச முடியல. அவன் சும்மாவே 6 மணி நேரம் பேசியிருக்கான் பாருங்க. அவன் சும்மாவே பேசியிருக்கான். என்ன பேசுவான்? எடுத்த உடனே கேட்பான் சாப்பிட்டியா அப்படிம்பான். திருப்பி வைக்கும் போதும் ஒரு தடவை கேட்பான் சாப்பிட்டியா. நடுவில் எங்க சாப்பிடவா போச்சு? அது உன் கூட தானே பேசிட்டு இருந்துச்சு. சில ஆட்கள்லாம் அப்படி பேசுறான் பாருங்க. ஐயோ, ஒரு சிலர்லாம் பார்த்துருக்கிறேன், ஊழியத்துக்கு வருவாங்க, கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும், கூட இருப்பாங்க. அந்த கல்யாணம் ஆகிற டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபோன் வரலன்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, என்ன இருந்தாலும் டெய்லி 10 மணிக்கு ஃபோன் பண்ணிடும். இன்னைக்கு பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 மணி டு 1 மணி வரைக்கும் அந்த ஃபோன் வராத நேரம் இருக்குல்ல இவனுக்கு, அந்த நேரத்தில் அவன் முகத்தை பார்க்கணுமே. எப்படி இருக்குன்றீங்க? நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். அந்த எஸ்எம்எஸ் வரும் பாருங்க, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்படியே முகமெல்லாம் மலர்ந்து அந்த பெல், அந்த செல்போன்ல அந்த எஸ்எம்எஸ் வந்த உடனே தாவி குதிச்சு எடுத்து அப்படி பார்ப்பான். அது வேற ஒண்ணு இருக்காது, ஹாய் அப்படின்னு இருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே இருதயமெல்லாம் பூரிப்பாகி திருப்தி ஆகி அப்பாடா அப்படின்னு பாருங்க. எதுக்கு சொல்ற? 2 பேரும் ஒருத்தர் பார்க்கல, 2 பேரும் ஒருத்தர் பேசல, பழகல, முகத்தை கூட பார்க்கல, வேற வேற ஊர்ல கூட இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரை பத்தின எண்ணம், அந்த பையனை பத்தின எண்ணம் இந்த பொண்ணுக்கும், இந்த பொண்ணை பத்தின எண்ணம் அந்த பையனுக்கும் 24 மணி நேரமும் மைண்ட்ல இருக்கும். 24 மணி நேரம் இருக்கும். ஒரு நிமிஷம் போன் வராட்டி இருதயம் பதபதைக்கும். கொஞ்ச நேரம் பேசாட்டி ஐயோ பேசாம இருக்கிறோமே தோணும். எப்ப பேசுவோம் அந்த ஏக்கம், அந்த விருப்பம், அந்த வாஞ்சை இருக்குல்ல, இதுதான் சஞ்சரித்தல். பார்க்கல, பழகல, ஆனா அவங்கள பத்தின எண்ணம் 24 hours எனக்குள்ள இருக்கு. எப்போ பாப்பேன் ஒரு எண்ணம் இருக்கு, எப்போ பார்க்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த வாஞ்சை இருக்கு பாருங்க, அதுதான் சஞ்சரித்தல். இப்ப நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை நிச்சயம் பண்ணி விட்டு தூர தேசத்துக்கு போய் இருக்கிறார். ஆமா தானே? மணவாட்டி சபையை நிச்சயம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. நம்ம ஒருத்தர் பார்க்கல, பழகல, ஆனா பேசுறோம், ஜபத்திலையும் வேத வசனத்திலையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அந்த மணவாளனுக்கு இந்த மணவாட்டியை பற்றின எண்ணம் 24 மணி நேரம் இருக்குதான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் 24 hours அந்த மணவாளனுக்கு நம்ம மேல எண்ணம் இருக்குது. சஞ்சரித்தல் என்றால் என்ன? அதே மாதிரி இந்த மணவாட்டிக்கு அந்த மணவாளன் மேல 24 மணி நேரமும் எண்ணம் இருக்குதா? எப்போ அவரை பார்ப்போம், எப்போ அவரோட பேசுவோம், எப்போ வசனத்தை தியானிப்போம், எப்போ ஜெபிப்போம், எப்போ தேவ சமூகத்துல உட்காருவோம், எப்போ செய்திக்கு போவோம், இந்த எண்ணம் இருக்கு பாருங்க. இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார்னா விளையாட்டு இல்லை. நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு வார்த்தையில கொடுத்துருச்சு. ஏனோக்கு சபை கிடையாது, ஏனோக்கு பாஸ்டர் கிடையாது, ஏனோக்கு பைபிள் கிடையாது, கம்பைல் பண்ண பைபிள் கிடையாது, கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் கிடையாது. சொல்றது புரியுதா? அவருக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவலா வாழ்ந்துட்டு போன ஒருத்தம் கூட கிடையாது. ஆதாம் கூட ஃபெயிலியர். 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆனால் இந்த ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சார்னா என்ன? பைபிள் கூட கிடையாது, படிக்க கூட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு பைபிள் கமெண்ட்ரியில் இப்படி எழுதி இருக்குது, ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சார்னா எப்படி இருந்திருப்பாராம் தெரியுமா? வேற ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாராம். தூங்கி எழுந்திருச்சு ஆடெல்லாம் ஓட்டிக்கிட்டு வயக்காட்டுக்கு போவார் பாருங்க. போகும்போது வானத்தை பார்த்து பேசிக்கிட்டே போவாரா பைத்தியம் மாதிரி. என்னப்பா இன்னைக்கு உலகம் அழிஞ்சிருமா? என் பையன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான், அப்ப இன்னைக்கு அழியாதா? எப்பப்பா உலகம் அழியும்? எப்படிப்பா அழியும்? அழியும் போது நான் குடும்பம்லாம் தப்பிச்சிருமாப்பா? என்னப்பா சொல்றீங்க? இப்படி பேசிக்கிட்டே இருப்பாராம். ஏன்னா அவருக்கு வேற வழியே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி மோட் என்ன தெரியுமா? டைரக்டா பேசுவது. நோ அதர் மோட். இதான் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். இன்னைக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? வருகையில போக போறோம், சபைக்கு நாங்க வந்திருக்கிறோம், தசமாவும் கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், சபைக்கு கரெக்டா ரெகுலர் மெம்பர், தலைமுறையா மெம்பர், எவ்ரிதிங் இஸ் குட். ஆனால் வருகையில போவீர்களா? அந்த வருகையில போக வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்க வேண்டிய முதலாவது குவாலிஃபிகேஷன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இது இருந்தா மட்டும்தான் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுறதுல பங்கடைய முடியும். 24 hours கர்த்தரை பத்தின எண்ணம் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். எப்படி பிரதர் பாசிபிலிட்டி? ஆவிக்குரியவங்க சொல்லுவாங்க, சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, எப்படி பாசிபிலிட்டி? 24 மணி நேரம் போய் தேவனை நினைச்சுக்கிட்டே இருக்க முடியுமா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல? அம்மாவாரங்களை கேட்டு பாருங்க, ஏமா நீங்க 24 மணி நேரம் தேவனோட சஞ்சரிக்க முடியுமா? ஐயோ பிரதர், அதெல்லாம் எங்க பிரதர் முடியும்? காலையில் எழுந்திருச்சு நாங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. அம்மாமார்கள் எப்போ ஜெபம் பண்ணுவாங்க சொல்லுங்க? காலையில நீங்களா எப்போ ஜெபம் பண்ணுவீங்க? எப்போ ஜெபம் பண்ணுவீங்க? சும்மா சொல்லுங்க, நான் சொல்லிட்டா நீங்க எப்போ ஜெபம் பண்ணுவீங்கன்னு. அந்த தூங்கி எழுந்திருக்கும் பொழுது
இந்த கொண்டைய ஒண்ணு போடுவீங்க தெரியுமா, ஏசப்பா ரட்சியும். அதான் நீங்க பண்ற ஒரே ஜெபம். இந்த கொண்டை போடும் போதே பால் வந்துருச்சான்ற எண்ணம் பாதி தூரத்துல வந்துடும். அவ்வளவுதான் போங்க. அந்த அம்மாவுடைய மிஷின் அங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த ஐயாவை ஆபீஸுக்கு அனுப்பி, இந்த அம்மா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி, அப்புறம் இட்லி குக்கர்ல இட்லியை ஊத்தி, அப்புறம் சாம்பாரை வச்சு, அதை வச்சு, இதை வச்சு, இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வருவாங்க பாருங்க. ஒரு 3ஆம் உலக யுத்தமே முடியும். பாத்திருக்கீங்களா? இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த அம்மா ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்ல, வண்டியில ஏத்திட்டு, பிள்ளைய ஆட்டோல ஏத்திட்டு இல்ல யாரு கூட அனுப்பிட்டு வரும்ல, திரும்பி வரும்போது அந்த அம்மாவை பாருங்க, நெப்போலியன் யுத்தத்தை முடிச்சுட்டு வர மாதிரியே வரும். அப்பாடா, இதுங்க போனா தான் நிம்மதி. அந்த வீடு பாருங்க, அந்த 3ஆம் உலக யுத்தத்துக்குள்ள, அதான் சொல்லுவேன், சில வீடெல்லாம் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள ஒரு ஜூம் மாதிரி மாறிடும் தெரியுமா. இந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்கும், எங்க ஐடி கார்டு எங்க, ஷூ எங்க, சாக்ஸ் எங்க, ஒட்டியா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஆள் பொறுமையா உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. பாத்திருக்கீங்களா? என்ன நடந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு. இதுக்கு நடுவுல இவர் இங்க இருந்து ஒரு குரல் விடுவாரு, ஏன் நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. உடனே அந்த அம்மா அங்க இருந்து சொல்லும், பின்ன மாடு மாதிரி நான் தானே வேலை செய்யறேன், நீங்க சும்மா தானே உட்கார்ந்து இருக்கீங்க. சொன்ன உடனே 2 பையன் இருக்கான் பாருங்க, அவன் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இருப்பான். காலையில வீடு பாத்தீங்கன்னா ஒரு ஜூம் மாதிரியே இருக்கும். அப்படி கலேபரமா ஆகி சண்டை ஓட்டு அதெல்லாம் முடிச்சு, அப்புறம் இவங்க எல்லாரையும் அனுப்பி விட்ட பிறகு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி, துணியெல்லாம் தோச்சு, மதியானம் அந்த 1:30 மணி 2 மணி வரத்துக்குள்ள அத்திப்பூக்கள் உதிரி பூக்கள் வந்துடும். பாக்குறீங்க? அது எப்படி அப்புறம் தெரியும்? நான் பார்க்கறேனே இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்திப்பூக்கள் உதிரி பூக்கள் கீழே குனிஞ்சிருச்சிருக்கிறிய, அதெல்லாம் பார்த்து முடிச்சு 2:30 3 மணிக்கு முடிக்கிறதுக்குள்ள பையன் திருப்பி ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க. உடனே அவங்களுக்கு காஃபியை போட்டு கொடுத்து அவங்கள டியூஷனுக்கு அனுப்பி விட்டு முடிக்கிறதுக்குள்ள இவர் உள்ள வந்துருவார். இவருக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு சப்பாத்திக்கு பதில செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள மணி 11 மணி. எங்க தேவனோட சஞ்சரிக்கிறது? இந்த ஐயாவை கேளுங்களேன், ஐயா நீங்க தேவனோட சஞ்சரிப்பீங்களா? ஐயா காலையில எழுந்திருச்சு பைக் எடுத்து சில ஆட்கள்லாம் ஓடுவான் பாருங்க, இப்படி போய் ஒரு கிளைண்ட்டையா பார்த்து வேலையை முடிச்சு திருப்பி வீட்டுக்கு வரதும் போது எப்படி வருவான் தெரியுமா, டயர்டா. அப்படியே சில ஆட்கள்லாம் ஆச்சரியமா இருக்கு, சில ஆட்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே வரும்போது அந்த சோஃபாலேயே வந்து பொத்துன்னு விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ வந்து டயர்டா விடுவாங்க. கேட்டு பாருங்க, நீங்க தேவனோட சஞ்சரிப்பீங்களா அப்படின்னு கேட்டா, எங்க பிரதர் முடியுது, ரொம்ப பிஸி, ரொம்ப வேலை. அப்புறம் எப்படி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறது? கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் தாவீதை தெரியும், அப்படிதானே? தாவீது யாரு? தாவீது யாரு? ஒரு நாட்டுக்கு ராஜா. சரியா? ஒரு நாட்டுக்கு ராஜா. ஒரு நாட்டுக்கு ராஜாவா வந்தா அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு ஒர்க். உள்நாட்டில் இருக்கிற ஃபைனான்ஸை பார்க்கணும், மழை பெஞ்சா ரோடு போடணும், மொத்த வேலையும் அவர் பார்க்கணும், எல்லாத்தையும் பண்ணணும். அவருடைய உள்நாட்டு பிரச்சனை, வெளிநாட்டு பிரச்சனை, உள்ள இருக்க துரோகி, வெளியே இருக்கிற விரோதி, யுத்தம் எல்லாத்தையும் பண்ணணும். இதுக்கு நடுவுல தாவீதுக்கு அபிஷியலா 3 மனைவி, நிறைய மறுமனையாட்டி அபிஷியலா 3 மனைவி, அபிகாயல், மீகா, அபிகாயல், பத்சேபால், 3 பேர் அபிஷியல். யோசிச்சு பாருங்க, நம்மால ஒரு மனைவி வச்சுக்கிட்டே அவன் சாமியார் மாதிரி அலையிறான். பார்த்துருக்கீங்களா? காலையில வீட்டை விட்டு போவாங்க தெரியுமா ஆபீஸுக்கு, அவன் எப்படி போவான் பார்த்துருக்கீங்களா? வீட்டை விட்டு கிளம்பும்போது இந்த துப்பாக்கியில இருந்து குண்டு போற மாதிரி புறப்படுவான் பாருங்க. டைம் ஆச்சு விடு நான் போறேன் கிளம்பி ஓடுவான் பாருங்க. அதே திரும்பி வரும்போது பார்த்துருக்கீங்களா? பொறுமையா வருவாப்புல. வரலாமா வேணாமா இப்படி யோசிச்சுக்கிட்டு வர வழியில் இருக்கிற எல்லா சுண்டல் கடையிலையும் சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையா, அப்புறம் வீட்டு வாசல்ல வந்துட்டு செருப்பு கழட்டுற மாதிரியே ஒரு 2 நிமிஷம் வெளியே நிற்பான். பார்த்துருக்கீங்களா? நீங்க நினைப்பீங்க அவர் செருப்பு கழட்டுறாருன்னு. இல்ல, அவன் செருப்பு கழட்டும் போதே யோசிப்பான், உள்ள என்ன சவுண்ட் வருது, பாத்திரம் டம்மு டும்முன்னுச்சுன்னா திருப்பி செருப்பை போட்டுட்டு அப்படியே போயிடுவான். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கல்யாணம் ஆன உடனே, நான் முந்தியெல்லாம் இந்த பைக் ஓட்டிட்டு போவேன், நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பைக் ஓட்டிட்டு போவேன். போகும்போது குறுக்கால பைக்ல யாராவது வந்துருவாங்க, திடீர்னு வந்துருவாங்க, எனக்கு கோபம் வந்துடும். என்னையா இப்படி குறுக்கில் வர, பார்த்து வர மாட்டியா அப்படின்னு பாவம் போல என்ன பார்ப்பான். சரி போ 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 அப்படிம்ப. ஏன் இப்படி வரானுங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு, சரியா? அப்புறம் நான் பைக் எடுத்துட்டு போனேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் ஏன் அப்படி வரான்னு. இந்த கிளம்பும் போதே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வரும்போது டயப்பர் வாங்கிட்டு வந்துருங்க, வரும்போது மறக்காம மாவு வாங்கிட்டு வந்துருங்க, அப்படியே எலக்ட்ரிக் பில்லு கட்டணும், இப்படி சொல்லி எல்லாம் அனுப்புறாங்கல்ல. இவன் மைண்ட்ல இதே தான் ஓடும்.
அவன் அப்படியே ஐயோ இன்னைக்கு இவ்வளவு வேலை இருக்கா, கல்யாணம்னா இதானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எங்க வண்டியை விடுறோன்னு தெரியாம எவன் மலையாவது விட்டுக்கிட்டு நிற்பான். நான் அதை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஓ இப்பெல்லாம் யாராவது குறுக்கில் வந்தா நான் சொல்லிடுவேன், சரி போங்க போங்க, நம்ம பிரச்சனை தானே உங்களுக்கு இருக்க போது போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறது. கவனிங்க, ஒரு மனைவியை வச்சுக்கிட்டே அவன் இவ்வளவு கஷ்டப்படுறான். தாவீதுக்கு 3 மனைவி. அதுல பாருங்க ஒரு பிள்ளை கூட உருப்பில்ல. ஒரு பக்கம் அப்சலோமு கொல்ல வகை தேடிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் ஹேண்டிகேப்ட் பையன் ஒருத்தன், ஒரு பக்கம் சாலமோன். இப்படி பிரச்சனை. இவைகளுக்கு நடுவுல தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமா தானே? அவர் பொய் சொல்லலையே. அவர் பொய் சொல்லி இருந்தா பைபிள் அதை சொல்லாது. அப்ப என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையில எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், கர்த்தருக்கென்று 24 மணி நேரமும் ஒரு பிளேஸ் உங்க இருதயத்தில் இருக்க வேண்டும். 24 மணி நேரம் கர்த்தரை பத்தின ஒரு துதி, ஒரு ஸ்தோத்திரம் ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ள அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த பாதிப்பு வரவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தரோடு கூட அப்படியே அந்த சில பரிசுத்தவான்களோட நான் அசிஸ்டண்டா போவேன். கூட போகும்போது அவங்க இரவுல நல்லா படுத்து தூங்குவாங்க. தூங்கும் போது அந்த தூக்கத்துல சும்மா அப்படி பிறண்டு படுப்பாங்க. படுக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு சோத்திரம் 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 அப்படிம்பாங்க. நல்லா தூங்குவாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திரும்பி படுப்பாங்க, சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம்பாங்க. மறுநாள் காலையில நான் கேட்பேன், என்னென்ன நைட்டெல்லாம் சோத்திரம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, என்ன பாடி பெயினா, எதுவும் தூக்கம் வரலையான்னு. அவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தூங்கிட்டேன் தம்பி அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் சரீரம் நன்றாய் தூங்குகிறது, ஆத்மாவோ கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது. இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். நீங்க என்ன வேலை உங்க சரீரம் பார்த்தாலும் உங்க மைண்ட் கர்த்தரோடு கூட இருக்கும். கர்த்தரை பத்தின எண்ணம் ஒண்ணு உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? 24 hours எல்லா வேலை பார்த்தாலும் சரி, என்ன குழம்பு வச்சாலும் சரி, நீங்க தூங்கினா கூட சரி, டீப் ஸ்லீப் போனாலும் சரி, அவைகளுக்கு நடுவே உங்கள் ஆத்மா கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கும். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதாகவே என் ஆத்மா விழித்துக் கொள்ளுகிறது. என்ன அர்த்தம்? 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கிறார் நான் ஜோம் பண்ணுன்ட்டு, 4 மணிக்கு ஜோம் பண்ண எழுந்துட்டாரு. ஏன் ஆத்மா தூங்க மாட்டேங்குது? நான் ஆண்டவரோட சஞ்சரிக்கணும். இதுதான் அந்த மணவாளன் மேல மணவாட்டிக்கு இருக்கிறதான பிரியம். இதுதான் மணவாளன் மேல மணவாட்டிக்கு இருக்கிறதான வாஞ்சை. இதுதான் சஞ்சரிச்சல். இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே வருகையில நீங்கள் பிரவேசிப்பதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க பரலோகம் போயிடலாம், கர்த்தர் கிருபை உள்ளவர், எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. இல்லைங்க, இங்கதான் கிருபை. வருகை வரைக்கும் தான் கிருபை. வருகைக்கு அப்புறம் கிருபைக்கு வேலை இல்ல, நீதிக்கு தான் கிருபை வேலை. பரலோகம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் இருக்கிற இடம். ஒருவரும் காணக்கூடாத இறைவன் பிதாவாகிய தேவன் சஞ்சரிக்கிற இடம். பிறப்பு இறப்பு உயிர்த்தெழுதல் வாழ்க்கை எல்லாத்திலும் பரிசுத்தத்தை கடைபிடித்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம். பெயரிலேயே பரிசுத்தத்தை வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போகணும்னா எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களா இருக்கணும்? எப்படி இருந்தாலும் சில ஆட்கள்லாம் ஆண்டவரை பத்தின எண்ணம் இன்னைக்கு வந்தாங்கன்னா இதோட ஞாயிற்றுக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். பார்த்துருக்கிறீங்களா? சில வீட்டுல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு ரொம்ப வேகமா கிளம்புவாங்க. கிளம்பி அப்படியே பைக்கெல்லாம் ஏறி உட்கார்ந்த பிறகு அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கும் வீட்டுக்காரர், பார்த்திருக்கீங்களா, பைபிள் எடுத்தீங்களா? உடனே முன்னாடி இருக்கிற பையன் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான். என்ன தெரியுமா? போன வாரம் எங்க வச்சீங்க? அப்ப என்ன அர்த்தம்? போன வாரத்துல இருந்து இந்த வாரம் வரைக்கும் என்ன பண்ணல? பைபிளையே தேடல. ஆனா ஆசை மட்டும் இருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு. கவனிச்சுக்கொள்ளுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் படிக்கிறதுனாலயோ, வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வர்றதுனாலயோ வருகையில எல்லாம் போக முடியாது. மெம்பர்ஷிப் எல்லாம் இங்கே தான். நான் இந்த ஆவிக்குரிய சபையில மெம்பரா இருக்கிற நல்லது. அதை விட முக்கியம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு நிமிஷமும். இதுக்கு என்ன செய்யலாம்? சஞ்சரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சஞ்சரிக்கணுங்கிறீங்க, எங்களால முடியலையே, நாங்க என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். எனக்கு எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில உங்கள் நாளினுடைய முதல் 1 மணி நேரம் கர்த்தருக்கு. அந்த நாள்ல எழுந்திருக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் 1 hour கர்த்தருக்கு. நீங்க அதிகாலை 9 மணிக்கு என் கூட பரவாயில்ல,
சரிதானா? அதிகாலை 9 மணிக்கு எழுந்தாலும் பரவாயில்ல, இல்ல நீங்க எப்போ எழுந்திருக்கிறீங்களோ எழுந்திருச்சா ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் கர்த்தர் கையில கொடுத்துடணும். அந்த நேரத்தில் எழுந்திரிச்ச உடனே செல்போனை பார்க்கறது, என்ன வசனம் வந்திருக்குன்னு பார்க்கறது, யார் SMS அமைச்சிருக்காங்கன்னு பார்க்கறது, இல்லை ஏஞ்சி கொஞ்ச நேரம் அப்படியே சாமி ஆடிக்கிட்டே உட்காந்துருக்கும். சிலதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே அதெல்லாம் இல்லை. டக்குன்னு எழுந்திருச்சிங்க, பிரஷ் பண்ணிங்க, 1 மணி நேரம் ஆண்டவருக்கு மத்தியில் நடக்க ஆரம்பிச்சிடணும். நல்ல சோத்திரம் பண்ணி துதிச்சு ஆராதிச்சு 1 மணி நேரம். அதில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்றீங்க, எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க, அது உங்களுக்கு கர்த்தருக்கு உள்ளது. முதல் 1 மணி நேரம் யாருக்கிட்டையும் பேசவும் கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. அந்த 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. அந்த 1 மணி நேரத்தில் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரோடு கூட இடைபடுகிற ஒரு ஆராதனை, கர்த்தரோடு கூட பாடுகிற ஒரு பாடல் அந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட வந்து கொண்டே இருக்கும். அந்த நாள் முழுக்க வரும். நீங்க வேணா செஞ்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு 10-15 நாள் தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் அது பிராக்டிஸ் ஆயிடும். எங்க காலேஜுக்கு போகும்போது எங்க வீட்டுல இருந்து காலேஜுக்கு 2 மணி நேரம் பஸ்ல போனோம். 2 பஸ் மாறி போனோம். நான் ரட்சிக்கப்பட்டேன் முதல் வருஷத்துல. அப்போ அதனால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எதிராயிட்டாங்க. யாரும் ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்வேன் தெரியுமா? காலையில் எழுந்திருச்சு இந்த மாதிரி தான் பைபிள் படிச்சு முடிச்ச உடனே ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டே போவேன் திருப்பி திருப்பி. உதாரணத்துக்கு கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், சோத்திரமாண்டவரே கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கு, இவ்வளவுதான் சொல்லிட்டே போவேன். ஒரு நாள் சொல்லிட்டு போவேன். 2வது நாள் ஆவியானவர் பேசுவாரு, கர்த்தர் யாருக்கு மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறார்னா புல்லுனா என்ன, அமர்ந்த தண்ணீர்னா என்ன, மேய்ப்பன் சுபாவம் என்ன, ஆடுகள் சுபாவம், ஒவ்வொன்னா ஆண்டவர் பேசிக்கிட்டே வருவார். அந்த 2 மணி நேரம் 2 நிமிஷம் மாதிரி இருக்கும். எப்போ போய் வந்து இறங்கணும்னே தெரியாது. அந்நிய பாஷை பெற்ற புதுசுல எங்க அம்மா கடைக்கு போயிட்டு சொல்லுவாங்க. தூரமா இருக்கிற கடைக்கு தான் போவேன், ஏன்னா அந்நிய பாஷை பேசலாம். ஏன்னா எங்க வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படாதவங்க அந்நிய பாஷை பேச முடியாது வீட்டுக்குள்ள. சைக்கிளை எடுத்துட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். அந்த கடைக்கு போயிட்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஆனா போயிட்டு வந்து பார்ப்பேன் 5 நிமிஷத்துல போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்நிய பாஷை பேசிக்கிட்டு மிதிச்சோம்னா வேகமா சைக்கிள் மிதிக்க ஆரம்பிச்சிருவோம். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்குது. அந்த காலை 1 மணி நேரத்தில் நீங்க கர்த்தர்ட்ட கொடுக்கிற அனுபவம் இருக்குது. அந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட வரும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இதான் ஃபர்ஸ்ட். வருகையில போறதுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய முதலாவது குவாலிஃபிகேஷன், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். 2வது வாசிங்கள், அதே 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து, 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். கவனிங்க, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்குது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல அனுபவம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வளர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு தப்பு என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை வளர ஆரம்பிக்கும். உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஏனோக்கு பாருங்க, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குடும்ப வாழ்க்கையும் கரெக்டாக வாழ்ந்திருக்கிறான். சில ஆட்கள் இருக்கிறாங்க, தேவனோட அதிகமா சஞ்சரிக்க ஆரம்பிச்ச உடனே குடும்பத்தை மறந்துடுவான். குடும்பத்தை பத்தின கவலை இருக்காது, குடும்பத்தை விசாரிக்க மாட்டான். எங்க வீட்டுக்கு நாங்க விசுவாசியா இருக்கிற காலம்னா ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த காலத்துல எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வருவாங்க. 10 மணிக்கு வருவாங்க. காலையில 10 மணிக்கு வருவாங்க. காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் வீட்டுக்கு கூட்டணும் வருவாங்க. எங்க வீட்டில் 12 மணி வரைக்கும் முடிப்பாங்க. முடிச்சுட்டு எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அங்க மத்தியானம் காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் 4 மணிக்கு முடியும். முடிச்சுட்டு அங்கேயே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த அம்மாவை பார்த்து. எப்படி ஊழியம் பண்றாங்க, நாள் முழுவதும் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே. கடைசியில பார்த்தா அந்த அம்மாவுக்கு 2 பசங்க. ஒருத்தர் ரவுடி ஆயிட்டான், இன்னொருத்தனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன் ஒரு ஆவிக்குரியவங்க வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? அதுவும் ஊழியக்காரங்க வீட்டில் ஏன் இப்படி நடக்குது? என்ன காரணம் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் குடும்ப வாழ்க்கைக்கு கொடுக்கவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில கொடுக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸை எங்க கொடுக்கணும்? குடும்ப வாழ்க்கைக்கும் கொடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? தேவன் வந்த உடனே குடும்பத்தை விட்டுட்டு ஓடுறதுக்கு இல்ல, குடும்பத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதா 2வது அனுபவம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடும்ப வாழ்க்கை. இன்னைக்கு குடும்பம் உலகத்திலேயே
ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி கொடுத்த ஒரு புக் இருக்குதுன்னா அது பைபிள் மட்டும்தான் உலகத்துல. பர்ஃபெக்ட் புக். ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளை வளர்ப்பு எப்படி, எல்லாமே இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள்ல தான் நிறைய பிரச்சனை. ஆவிக்குரிய நிறைய சபையில போய் பாருங்க, பாஸ்டர்ஸ் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிட்டு இந்த ஹவுஸ் விசிட்டிங் அல்லது இந்த விசிட்டிங் அவர்ஸ் வச்சிருக்காங்க, வந்து உட்கார்ந்தா குடும்ப பிரச்சனை அப்படி தலை தூக்கி ஆடுது. அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள பாஸ்டருக்கு பிபியும் சுகரும் இன்க்ரீஸ் ஆயிருது. அவ்வளவு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்திலையும். விசாரிச்சு பாருங்க, சின்ன ப்ராப்ளமாகத்தான் இருக்கும். கவனிங்கள், ஒரு குடும்பம் என்பது, ஒரு ஆவிக்குரிய குடும்பம் என்பது, சில வீட்டிலலாம் பார்த்துருக்கிறேன், கணவனும் மனைவியும் ஒரே பைக்கில் தான் வருவாங்க, ஒரே பைக்கில் தான் வீட்டுக்கு போவாங்க. ஆனால் 2 பேரும் பேசி 6 மாசமா இருக்கும். சொல்லுவாங்க, நான் அவகிட்ட பேசி 6 மாசம் ஆச்சு, நான் அவர்கிட்ட பேசுறதே கிடையாது. இது ஒரு பெரிய பெருமை வேற. இதுல ஏன் நடக்குது? ஒரே பைக்கில் தான் வருவாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, நாங்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனா 2 இயர்ஸ் ஆச்சு நாங்க 2 பேரும் பேசி. எப்படி இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள? இந்த அம்மா சமைச்சு டேபிள் மேல சாப்பாடை வச்சுட்டு போய் கதவு சாத்திக்கும் போல, இவர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போய் இவர் கதவு சாத்திப்பார் போல இன்னொரு ரூம்ல. இது ஒரு குடும்பமா? இது கெஸ்ட் ஹவுஸ். குடும்பம்னா என்ன தெரியுமா? ஒருத்தரை ஒருத்தர் விசாரிக்கணும், ஒருத்தர் கேட்கணும், ஒருத்தர் நல்லா சந்தோஷமா பேசணும். அதான் குடும்பம். அவன் தேவனோட சஞ்சரிச்சானே, குடும்ப வாழ்க்கை எவ்வளவு பர்ஃபெக்டா, குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். தன் மனைவியோட உறவு சரியா இருந்திருக்குது அவனுக்கு. இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள்ல ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் பாஸ்டர் வீட்டில் வந்து இவ்வளவு தூரம் உட்காந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பாஸ்டர் நாங்க என்ன செய்யணும், என் குடும்பத்தில் பிரச்சனை, என்ன காரணம் தெரியுமா? கவனிங்கள், இந்த கணவன்மார்கள் இருக்கிறாங்களே, இந்த ஐயாவுக்கு தலைவலி வந்துருச்சுன்னு வச்சுங்க, உடம்பு சரியா போச்சுன்னு வச்சுங்க, அந்த வீடு 2 ஆயிடும். பார்த்திருக்கீங்களா? இந்த ஐயாவுக்கு மட்டும் உடம்பு சரியா போயிருச்சுன்னா அந்த வீடு 2 ஆயிடும். ஐயோ, இந்த வீட்டுக்காக நான் உழைக்கிறேன், இன்னைக்கு உடம்பு சரியில்லாம படுத்துட்டேன், என்ன பார்க்க இந்த வீட்டில் ஆளே இல்லை, இந்த வீட்டுக்காக தான் நான் நாய் மாதிரி வேலை செஞ்சேன், என்ன பார்க்க ஆள் இல்லை. ஆனா இந்த அம்மா இந்த ஆளுக்காக தான் அங்க உள்ள ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிச்சன்ல கஞ்சி கிஞ்சி போட்டுக்கிட்டு இருக்கோம், ரசம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இவருக்கு என்ன தெரியுமா? கூடவே ஒரு ஆள் நிக்கணும், இவரை பார்த்துக்கிட்டே நிக்கணும். இவர் முழிச்சு இப்படி திரும்பும்போது என்னப்பா அப்படின்னு கேட்கணும். அப்பதான் அவருக்கு என்ன ஆகும்? திருப்தி ஆகும். இவர் திருப்பி இப்படி கண்ண முடிப்பாரு, திருப்பி இப்படி திறக்கும் போது அங்க நிக்கிறேன்னு வச்சுங்க, அனாத மாதிரி கிடக்கிறேன். எது வீட்டுக்குள்ள ரூம்குள்ள இருக்கிறதுக்கு பேர் அனாதையா? ஆனா இதுவே இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் போது இந்த ஆள் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? ஆபீஸ் போகும்போது வந்து கேட்பாரு, என்னாச்சு, நேத்துல இருந்து ஒரே தலைவலி ஜுரம், மாத்திரை போட்டியா? உடனே இந்த அம்மா சொல்லும், போட்டேன், ஒன்றும் கேட்கல. சரி, நீ டாக்டரை போய் பாரு, நான் ஆபீஸ் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். இதே மாதிரி இந்த அம்மா சொன்னா என்ன ஆகும்? என்னப்பா ஆச்சு? ஒரே தலைவலி. சரி, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். நீங்க டாக்டர் என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க? திரும்பி நான் சொல்றது புரியுதா? அந்த அம்மா விசாரிச்சா என்ன? ஏவா தலைவலிக்குதா? சரி, தைலம் போட்டியா? நான் வேணா ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டுமா, உட்காந்து உங்கள்கிட்ட இருந்து பார்க்கட்டுமா? அந்த அம்மா வேணான்றோம், நீ இருக்கிறதுக்கு போனதான் பெட்டர்ன்றோம். அது வேற விஷயம். எந்த அம்மாவும் இல்லைங்க நீங்க கூட உட்காருங்கன்னு சொல்ல போறதே இல்லை. அந்த ஆள் உட்காந்தான்னா 2 வேலை. ஏன்னா இந்த அம்மா இவருக்கும் காப்பி போடணும், அதுக்கும் காப்பி போடணும். அதுக்கு பதிலாக எல்லா அம்மாவும் சொல்லிடும், நீங்க கிளம்புங்க, நானே பாத்துக்கிறேன். அது அன்பா சொல்லு பாருங்க, பரவாயில்லப்பா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு போய் தொலை, நீ உட்காந்தீங்கன்னா எனக்கு 2 வேலை. அதுக்குதான் சில நீங்க பாத்துருக்கீங்களே, இந்த பிள்ளைய வந்து இந்த அம்மாக்கள் ஸ்கூலுக்கு அனுப்புத வேக வேகமா. என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிள்ளை படிச்சு கலெக்டர் ஆகணும்னா இல்ல. சொல்லு பாருங்க, இதுகளுக்கு லீவ் விட்டாங்க, ஏன் தலை வீடு 2ஆ போயிடும். அதுக்கு பேசாம இது போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும். அவளை ஹரிபரியை எதுக்கு அனுப்பி வைக்குது? அப்பதான் இந்த அம்மா நிம்மதியா இருக்க முடியும். கணவன்மார்கள் இருக்கிறீங்களே, ஒரு வார்த்தை, ஏமா என்ன, நான் வேணா லீவ் போட்டுமா, நான் வேணா இருந்து பார்த்துட்டுமா இன்னைக்கு உன்ன, அந்த அம்மா வேணாம் தான் சொல்லும். ஒரு விசாரிப்பு, ஒரு சின்ன விசாரணை தான். ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கணும்? ஒருத்தர் விசாரிக்கிறது. அவர் என்ன நடக்குது, இந்த குடும்பத்துல என்ன நடக்குது. சில ஆட்கள் எல்லாம் காலைல 6 மணிக்கு கடைக்கு போவான் வேலைக்கு, நைட்டு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவான். திருப்பி வரும்போது பாருங்க குடும்பமே இருக்காது. பார்த்திருக்கீங்களா? சில என் கூட யூகேல ஒருத்தர் வேலை செஞ்சாரு, நான் லண்டன்ல வேலை செய்யும் போது நிறைய பேர் இருந்தாங்க என் கூட. அப்போ அவங்களாம் 5 வருஷம் 10 வருஷம் வீட்டுக்கே வரமாட்டாங்க, காசு மட்டும் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, இங்க வீடெல்லாம் கட்டுவாங்க. அப்படி ஒருத்தர் என் கூட இருந்தாரு தேவக்கோட்டையில. அப்போ அவர் என்ன பண்ணாரு, நான் கிளம்பி வரும்போது தன் மனைவிக்கு கொஞ்சம் நகை பணம்
பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தாரு. கொடுத்துட்டு என் மனைவி கிட்ட கொடுத்துருங்கயா, ரொம்ப விசாரிச்சுன்னு சொல்லுங்கன்ட்டு போனெல்லாம் பண்ணி சொன்னாரு. இப்படி ஒரு பிரதர் வருவாரு, நீ அவர்கிட்ட வாங்கிக்கேன். நான் போறேன், தேவக்கோட்டையில போறேன். வீடு இருக்குது, கட்டின வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, குடும்பம் இல்ல. குடும்பம் போயிருச்சு. அந்த அம்மா இல்ல. அந்த அம்மா வேற ஒரு இதுல போயிட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்துக்காக தான் வேலை பார்க்கிறோம். ஆண்களுடைய பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? வேலை பார்க்கிறேன், சம்பாதிக்கிறேன், வேலை பார்க்கிறேன், சம்பாதிக்கிறேன். நல்லது, வேலை பார்க்கிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பம் எங்க? சம்பாதிச்சு பிள்ளைய விசாரிக்காம, மனைவியை விசாரிக்காம குடும்பம் இருந்து அப்புறம் என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? காலைல 6 மணிக்கு கடைக்கு போயிட்டு 10 மணிக்கு வர்றது, நடுவுல வீட்டுல யார் வரா போறான்னு கூட தெரியாது. 11 மணிக்கு மேல கால் கையை கழுவிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குறது, திருப்பி காலை 4 மணிக்கு எந்திரிச்சு கடைக்கு ஓடுறது. இதுல வேற பழமொழி வேற, அங்கத்தை கட்டி தங்கத்தை தேடுது. வீட்டை பத்தி ஒரு விசாரணை கிடையாது, ஒரு விசாரிக்கிறது கிடையாது. கணவன் மனைவியை பத்தி ஒரு பேச்சுவார்த்தையே கிடையாது. எப்படி குடும்பம் நல்லா இருக்கும்? வருகையில போகணும்னா முதல்ல உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். நீங்க ஊர் உலகத்துக்கு ஊழியம் பண்ணி பிரயோஜனம் இல்ல, ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல. உங்க குடும்பம் ரெடியா இருக்கணும், உங்க குடும்பத்தை ஒண்ணு விசாரிக்கணும். அதே மாதிரி நான் அம்மாமார்களுக்கு சொல்றேன், கணவன் காலையில வேலைக்கு போறாருல்ல, போறாரா இல்லையா? போறாரு. திரும்பி 5:30 மணிக்கு வர்றாரா? நடுவுல எப்பயாவது அவருக்கு ஒரு போன் பண்ணி, ஒரு 11 மணிக்கு டீ குடிச்சிங்களாப்பா, ஏதாவது குடிச்சிங்களா? ஒரு 2 மணிக்கு போன் பண்ணி ஏதாவது சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்டிருக்கிறீங்க? பொய்யா மண்டையாட்டாதீங்க, கழுத்து வலி வந்துடும். என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்க? எப்பா சாப்பிட்டீங்களா 1 மணிக்கு, இல்லை ஏதாவது டீ குடிச்சிங்களா கேட்டிருக்கீங்க? நீங்க கரெக்டா எப்ப தெரியுமா போன் பண்ணுவீங்க? சாயங்காலம் 5:30 மணிக்கு போன் பண்ணுவீங்க. அந்த ஆள் ஆபீஸை விட்டு கிளம்பும் போது போன் பண்ணுவீங்க. எதுக்கு தெரியுமா? எப்பா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். வரும்போது மறக்காம இட்லிக்கு மாவு வாங்கிட்டு வந்துருங்க, அப்படியே வரும்போது வெங்காயமும் வாங்கிட்டு வந்துருங்க, நாளைக்கு காலைக்கு பிரெட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. அதனால என்ன கொரியர் சர்வீஸ் நடத்துறான்? நடுவில் எப்பயாவது போன் பண்ணிருக்கீங்களா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு போன் வாங்கி கொடுக்கறது யாரு? உங்களுக்கு போன் வாங்கி கொடுக்கறது யாரு? வீட்டுக்காரர் தானே. டாப் அப் பண்றது யாரு? டாப் அப் பண்ணி விடுறது யாரு உங்களுக்கு? அவர் தானே. நீங்க மிஸ்டு கால் யாருக்கு கொடுப்பீங்க? போன் வாங்கி கொடுக்கறது அந்த ஆளு. உங்களுக்கு மாசம் மாசம் பில்லு டாப் அப் பண்ணி விடுறது அந்த ஆளு. நீங்க மிஸ்டு கால் யாருக்கு கொடுப்பீங்க? அந்த ஆளுக்கு தான் கொடுப்பீங்க. கேட்டா சொல்வீங்க, அவர் கூப்பிட்டா 10 காசு, நீங்க கூப்பிட்டா 30 காசு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஆள் 20 காசுக்கு பெருமானம் இல்லைன்னு அர்த்தம். நீ ஒரு 20 காசு கூட பெருமானம் நீ கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். இதுவே அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் போன் பண்ணி வெண்டைக்காய் வச்ச கதையில ஆரம்பிச்சு வீட்டுல வந்துட்டு போன எல்லா கதையும் பேசி முடிச்சிருவீங்க. ஆனா அந்த ஆளுக்கு ஒரு போன் பண்ணி விசாரிக்க மாட்டீங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மத்தியானம் 1 மணிக்கு போன் பண்ணி டெய்லி சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஒருவேளை நீங்க கேட்காட்டி இந்த கடைசி காலம் மோசமான காலம், ஆபீஸ்ல யாராவது அந்த ஆளை சாப்பிட்டீங்களா சார்னு கேட்பாங்க. புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி. நீங்க கேட்காட்டி ஆபீஸ்ல யாராவது டெய்லி சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி யாராவது டெய்லி கேட்டாங்கன்னா உங்க சாப்பாட்டுக்கு நீங்க ஜிங்கி அடிக்க போறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு கால், ஒரு போன் கால், ஒரு 30 காசு, ஒரு 50 காசு. குடும்பங்கிறது அவ்வளவுதாங்க, சின்ன விஷயம் தான். அவருக்கு உடனே ஒரு போனை பண்ண, நீங்க நாளைல இருந்து போன் பண்ணி பாருங்களேன், அந்த ஆளுக்கு ஷாக் ஆயிடுவாரு. என்னம்மா ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்பாப்ல எடுத்தோடனே. ஏன் இல்ல திடீர்னு போன் எல்லாம் பண்ணி விசாரிக்கிறே, என்ன விஷயம்? ஒரு 3 நாள் நீங்க தொடர்ந்து கேட்டு பாருங்க. 4வது நாள் நீங்க போன் பண்ணாட்டி அவரு போன் பண்ணுவாரு. என்ன ஒரு 3 நாள் போன் பண்ணி விசாரிச்ச, சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு, அதுக்கப்புறம் போனே காணோம். அவ்வளவுதான் ஆண்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு நீங்க பெரிய சம்பாரிச்சு கொடுத்து காப்பாற்றணும்னா எண்ணம் இல்ல. அவங்களுக்கு தேவை ஒரு அன்பாய் விசாரிக்கிற ஒரு ஆள், அவ்வளவுதான். அது கூட நீங்க செய்யாட்டி எப்படி? இன்னைக்கு குடும்பம் எதுல பிரியுது தெரியுமா? இதுலதான் பிரியுது. நீங்க கேட்காததை யாரோ வெளியே கேட்கிறாங்க. உங்களுக்கும் அவருக்கும் நடுவுல 3ஆவதா யாரோ ஒருத்தர் வராங்க. அதுதான் குடும்ப பிரச்சனைக்கு காரணம். சம்பாதிக்கிறது முக்கியமே இல்லை. நான் சொல்றது புரியுதா? யார் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? இயேசுவை அறியாதவங்க கூட தான் சம்பாதிக்கிறான். தேவனை அறியாதவங்க கூட தான் கோடீஸ்வரனா இருக்கான். ஆனா அவன் குடும்பத்துல இல்லாத சமாதானம் நம் குடும்பத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானம் யாரால குலைக்கப்படுகிறது? உங்களால என்னாலையும் தான் குலைக்கப்படுது. நாம மனைவியை விசாரிக்கிறது இல்ல, நாம கணவனை விசாரிக்கிறது இல்ல, குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்னைக்கு
கணவன்மார்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்க அவங்கள கூப்பிட்டு, நான் என்ன சொல்றது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பாருங்க. திடீர்னு உங்க கணவனை கூப்பிட்டு போய் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வான்னு சொல்லுங்க. சரியா? மத்தியானம் அப்பா போய் பிள்ளைய கொஞ்சம் நீ கூட்டிட்டு வந்துருங்கப்பான்னு அனுப்புங்க. அவர் ஸ்கூலுக்கு போன உடனே அங்கிருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு போன் அடிப்பாப்ல. ஸ்கூல் வாசல்ல இருந்து என்ன தெரியுமா அடிப்பாப்ல? பின்ன என்ன கிளாஸ் படிக்குது, என்ன செக்ஷன், ஏன்னா இங்க எல்லா பிள்ளையும் நிக்குது, எந்த பிள்ளை நின்னா உன் பிள்ளை உனக்கு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்? பிள்ளை என்ன கிளாஸ் படிக்குது, என்ன செக்ஷன் படிக்குதுன்னு கூட தெரியாம நீ வீட்டுல இருந்திருக்கிற எத்தனை நாள். உன் பிள்ளை என்ன படிக்குதுன்னே உனக்கு தெரியலையே, எப்படி உன் குடும்ப பரலோகத்துக்கு வரும்? இன்னைக்கு குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க. கணவன் மனைவியை விசாரிக்கணும், மனைவி கணவனை விசாரிக்கணும். அதே மாதிரி மனைவிமார்களுக்கு சொல்றேன், ஐயாமார்களை நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. இந்த மளிகை சாமான் வாங்குவீங்களா, மாசத்துக்கு ஒரு தடவை வாங்குவீங்களா? வாங்கும் போது இந்த ஆளை கூட கூட்டிட்டு போங்க. ஏன் தெரியுமா? இவங்களுக்கு பெட்ரோல் விலை ஏறினா மட்டும்தான் தெரியும், பருப்பு விலை ஏறது தெரியாது. இவங்க பாட்டுன்னு கூட கொஞ்சம் காசை கொடுத்துருவாங்க, நீங்க பாட்டுன்னு எதையாவது ஒன்று வாங்கி கடனை உடனே ஆயிரும். அப்புறம் உங்களை பிடிச்சி என்ன செய்வாங்க? குடும்பம் நடத்த தெரியல, ரொம்ப செலவாளியா இருக்கிற, உனக்கு பாரு பக்கத்துல அவங்க அப்படி நடத்துற. நீங்க என்ன பண்ண தெரியுமா? மளிகை சாமான் வாங்க போகும்போது இவங்களை கூடவே கூட்டிட்டு போயிடணும். எங்க நான் இது நடக்கிற சம்பவம், நான் சொல்றது பொய் இல்லை, நடக்கிற சம்பவம். எங்க வீட்டில் நான் அதிகமா வெளியே போறாள். உங்களுக்கு ஒரு வாரத்தில் 3 நாள் வீட்டில் இருப்பேன், 4 நாள் இருக்க மாட்டேன். இல்லைன்னா 4 நாள் இருப்பேன், 3 நாள் இருக்க மாட்டேன் ஒரு வாரத்தில். எங்க வீட்டம்மா தான் குடும்பத்தை எல்லாமே நடத்துவாங்க. ஆனா எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. மளிகை சாமான் வாங்கும் போது மட்டும் என்னதான் கூப்பிடுவாங்க, நீங்க வாங்க அப்படிம்பாங்க. அது மட்டும் வாங்கவே மாட்டாங்க, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன், அந்த அம்மாவுக்கு நம்ம மேல ரொம்ப பாசம் போல, வெளியே போனா நம்ம கூட போகணும்னு ஆசைப்படுது அப்படின்ட்டு நானும் எங்க இருந்தாலும் மளிகை சாமான் வாங்குறதுக்கு போயிடுவேன். ஒரு 2-3 தடவைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சா அது என்னன்ட்டு. எல்லா பொருளையும் அந்த வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டே வருவோம், வேணுன்ற பொருளை வாங்கி வச்சு தள்ளிக்கிட்டே வருவோம். தள்ளிட்டு அந்த பில்லு போடுற இடம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பில்லு போடுற இடத்துல எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது திரும்பி பார்த்தா இந்த அம்மா இருக்காது, அது காணாம போயிடும். திரும்பி பார்த்தோம்னா ஒரு 15 அடி தள்ளி எங்கேயாவது நிற்கும் கடைக்குள்ளேயே. நானும் இப்படி கூப்பிடுவேன், நீங்களே பில்ல போடுங்க. நான் முதல் மாசம் இது ஏதோ சொல்லுது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு மாசமும் இதான் நடக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது என்ன விலைன்னு நீயே பாரு. அதே ஒரு வண்டி சாமான் தான் 4 வருஷமா வாங்குறோம். நானும் பார்க்குறேன், 2600 ரூபாய் ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் பொதுவாக சொல்றேன் 5000 ரூபாய் நிக்குது. இப்ப அந்த மளிகை சாமான் விலை என்ன ஏறி இருக்குதுன்னு இப்ப எனக்கு நல்லா தெரியும். யார் கேட்டாலும் நான் சொல்லுவேன் பருப்பு விலை என்ன ஆச்சுன்னு. இதுதான் குடும்பங்கிற. குடும்பத்துல பருப்பு விலை என்ன வருதுன்னு அந்த ஐயாவுக்கு தெரியணும். அவர் என்ன சம்பாதிக்கிறாரு, எவ்வளவு வருமானம் வருது, அதுக்குள்ள நம்ம எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியணும். அதுதான் குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு. கவனிச்சு கொள்ளுங்க. 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உங்கள் மனைவியானவளும் உங்களோடு கூட தேவனை தரிசிக்கிறவளாய் இருக்கிறபடியினால. அந்த வசனம் வாசிங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். வருகையில போகிறதுக்கு மனைவியும் கணவனும் மனைவியுமா இருந்தாதான் வருகையில போக முடியுமா? 2 பேதுருவின் புத்தகம், மன்னிக்கணும் 1 பேதுரு 3:7 வாசிங்க. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால், உங்களோடு கூட அவர்களும் ஜீவனான கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். மனைவி யார் தெரியுமா? ஏதோ வருகையில நீங்க மட்டும் தனியா போறது இல்ல, நித்திய ஜீவனை உங்களோடு கூட சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால். வருகையில போகணும்னா மனைவியோட இருந்தாதான் வருகையில போக முடியும். வருகையில போகணும்னா கணவனோட இருந்தாதான் வருகையில போக முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க கணவன் இல்லாட்டி போயிடலாம், மனைவி இல்லாட்டி போயிடலாம். ஒரு அம்மா என்கிட்ட போன் பண்ணிச்சு. போன் பண்ணி, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னமா ஜெபம் பண்ணோம்? என் கணவர் என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறார். சரி என்ன பண்ணணும்? எனக்கு பிள்ளைகள் வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், பிள்ளைகள் இல்லம்மா, பிள்ளையும் கணவன் வேணும். இல்ல எனக்கு கணவன் வேண்டாம், பிள்ளை மட்டும் போதும்.
நான் சொன்னேன் இட்ஸ் ராங், இப்ப நீ சொன்னது தப்பு. அப்புறம் கேட்டேன் என்ன நடந்துச்சு, அப்ப சொல்லுச்சு அவர் மேல வரதட்சணை கொடுமை கேஸ் கொடுத்துருக்கிறேன். நான் கேட்டேன் வரதட்சணை கொடுமை பண்ணாரா? இல்ல வக்கீல் சொன்னாரு அப்படி கொடுத்தாதான் அவர் ஒரு வழி பண்ண முடியும்னு. போய் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? கணவன் வேண்டாம், கணவனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் வேண்டும். மனைவி வேண்டாம், ஆனால் மனைவியால் வரக்கூடிய ஆசீர்வாதம் வேண்டும். இன்னைக்கு குடும்பம் எங்க இருக்குது? என்ன நடக்குது? கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்குது? வசனம் தெளிவா சொல்லுது, உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறார்கள் படிக்கணும். நீ வருகையில போகணும்னா உன் கணவனோட தான் இருக்கணும். நீ வருகையில போகணும்னா உன் மனைவியோட தான் இருக்கணும். கவனிச்சுக்கொள்ளுங்க, கணவன் மனைவினா they are made for each other லாம் கிடையாது. we will make them for made for each other. வரும்போது எப்படி வேணாலும் வரும். ஒரு வண்டி வாங்குறோம் 60,000 70,000 போட்டு, அந்த வண்டியை நம்ம இஷ்டப்படி இல்ல தூக்கியா போடுறோம், ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்ல, ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் தானே. ஏன் கணவனை மட்டும் உடனே இவரோட வாழவே முடியாது? ஏன் அது காட்டு மிராண்டியா? அது செலவெல்லாம் சொல்றோம், இந்த பொண்ணோட இருக்கவே முடியாதுங்க. ஏன்? என்ன காரணம்? ஒண்ணு அந்த பொண்ணை உனக்கு ஏத்த மாதிரி மாத்து, இல்ல அந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி நீ மாறிடு. குடும்பம் தான் முக்கியம். குடும்பத்தை விட்டுட்டு, நல்லா கவனிங்க, கர்த்தரை விட்டுட்டு குடும்பம் முக்கியம் இல்ல, ஆனா குடும்பத்தை விட்டுட்டு வருக முடியாது. ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க தேவனோட சஞ்சரிக்கணும், ரெண்டாவது நீங்க உங்க குடும்பத்தோட சஞ்சரிக்கணும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனைவி கணவனை விசாரிக்கணும், மனைவி கணவனை விசாரிக்கணும். இது ரெண்டாவது. ஒரு குடும்பத்துல வருகையில போறதுக்கு ஏனோக்கு செய்த ரெண்டாவது காரியம், தேவனோடு கூட சஞ்சரித்தார். ரெண்டாவது காரியம், தன் குடும்பத்தோடு கூட அவர் சஞ்சரித்தார். மூணாவது வாசிங்கள், யூதாவின் புஸ்தகம் 14வது வசனத்தை வாசிங்கள். யூதாவின் புஸ்தகம் 14. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ப்ராபசைஸ்ட், ஆங்கிலத்தில் ப்ராபசைஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏனோக்கு மூணாவது தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டான், இரண்டாவது தன் குடும்பத்தை பார்த்துக் கொண்டான், மூணாவது கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான், ஊழியத்தை செய்தான். தேவனுடைய வருகையில போறதுக்கு மூணாவது செய்ய வேண்டிய காரியம், எடுத்துக்கொள்ளப்படுதல் பங்கடைவதற்கு மூணாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனை பற்றி அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது உங்கள் மேல் விழுந்த கடமை. இட் மஸ்ட். ஏனோக்கு தேவனுடன் சஞ்சரிச்சு அவர் மட்டும் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கல, அவர் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும் நினைக்கல. வசனம் சொல்லுகிறது, தேவன் பூமியை நியாயத்திற்கு வருகிறார் என்று முன்னறிவித்தான், ஊழியம் செய்தான், ப்ராபசைஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வருகிறதை பத்தி அறிவிச்சா. எத்தனை வருஷம் தெரியுமா? 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்து. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது, இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்ல லேகான மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவித்தல். கவனிங்க, இன்னைக்கு நாம குடும்பமாக இருக்கிறோம். நம்மளை இன்னைக்கு குடும்பமா மாத்தி சபைக்குள்ள உட்கார வச்சதுக்கு யாரோ ஒருத்தரை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென். யாரோ ஒருத்தர் சொன்னதால தான் நீங்க உள்ள வந்தீங்க இன்னைக்கு. அதனால தான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். உள்ள வந்தமே இன்னைக்கு நாம வேற யாருக்காவது சொல்லி இருக்கிறோம் அந்த அன்பை. ரட்சிப்பின் அனுபவம்னா என்ன தெரியுமாங்க? ரட்சிப்பின் சந்தோஷம்னா என்ன தெரியுமா? அது உள்ளே வந்த உடனே அது உங்களை சும்மா இருக்க விடாது, வேற யாருக்காவது இதை சொல்லும். அப்பதான் நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பதான் நீங்க சரியா தேவனோட சஞ்சரிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு குஷ்டரோகியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவன் சரியாயிட்டான். சரியானவன்னு சொல்ற கர்த்தர் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீ போய் உன் இனத்தார் இடத்துல அறிவி. 8ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷத்துல கிராமத்துக்கு வெளியே ஒரு குருடனை அழைத்து கர்த்தர் அவர்கிட்ட சுகமாக்குறாரு. சுகமாக்குறவன கர்த்தர் சொல்றாரு, நீ கிராமத்துக்குள்ள போக வேண்டாம்பா, ஆனா உன் குடும்பத்தார் இடத்துல போ, உன் சொந்தக்காரங்கிட்ட போ, முதல்ல போய் இதை சொல்லு, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. இன்னைக்கு திருச்சபைகள்ல விசுவாசிகள் வர்றாங்க போறாங்க, அவ்வளவுதான். இவங்களுக்கும் ஊழியத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. கவனிச்சு கொள்ளுங்க, பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் உங்ககிட்ட இருந்து கேட்க போறது ஒன்னே ஒண்ணு தான். இங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. சபையை கொடுத்துட்டாரு, ஊழியக்காரனை கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு,
தேவையான சாப்பாடு, வீடு, அப்புறம் பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் கொடுத்துட்டாரு. கர்த்தர் உங்ககிட்ட கேட்க போறது என்ன தெரியுமா? நீங்க திரும்பி பரலோகத்துக்கு போகும்போது எனக்குன்னு எத்தனை ஆத்துமா கொண்டு வந்த, இதை மட்டும் தான் கர்த்தர் கேட்க போறாரு. ஏன்னா வேற எதுவுமே நீங்க பூமியில இருந்து கொண்டு போக முடியாது. இன்னைக்கு திருச்சபையில குடும்பம் குடும்பமாக உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை குடும்பம் கர்த்தருக்காக ஊழியம் என்ற குடும்பம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? ஒண்ணு மட்டும் நினைக்கிறீங்க, தசமபாகம் காணிக்கை கொடுத்துட்டா நம்முடைய பொறுப்புகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, தசமபாகம் காணிக்கையோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, ஊழியம் பண்றது மேல இருக்கிற பாஸ்டர்ஸோட வேலை, நம்ம வேலை வெளியே வேலை பார்க்கறது, தசமபாகம் காணிக்கை. இப்படி யார் சொன்னது? உங்க ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பைபிள் கொடுக்கிற பேர் என்ன தெரியுமா? ராஜ ரீக ஆசாரிய கூட்டம். அழைக்கும் போது கர்த்தர் எப்படி அழைச்சாரம் தெரியுமா? ராஜாக்களும் ஆசாரியரும். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை ராஜாக்கள் போல ஆளுகை செய்யவும் அழைத்தார், ஆசாரியர்கள் போல ஊழியம் செய்யவும் அழைத்தார். ஒவ்வொரு குடும்பமும் மஸ்ட் மினிஸ்ட்ரி. ஒவ்வொரு குடும்பமும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒரு காட்டேஜ் பிரேயர் மீட்டிங்கா இருக்குமானா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு வீட்டு ஜெபம் நடக்குமானால், அந்த குடும்பத்தின் மூலமாக அந்த ஏரியா சந்திக்கப்படுமானால், நம்ம சபை இந்நேரம் நிரம்பி இதை விட பெரிய சர்ச்சைக்கு நம்ம போயிருக்கணும். நான் சொல்றது சரிதானே? ஆனா இன்னைக்கு நாம சபை ஏன் இன்னும் அந்த அளவுக்கு வளரல? காரணம் என்ன தெரியுமா? நாம எல்லாருமே சபையில மெம்பரா இருக்கிறதா விரும்புற ஒழிய ஆக்டிவ் மெம்பரா இருக்க விரும்பல. We are willing to be a member, not an active member. சபையில வரோம், உட்கார்றோம், போறோம். ஏனோக்கு பாருங்க, குடும்பத்தோட சஞ்சரிச்சாரு, தேவனோட சஞ்சரிச்சாரு. அடுத்த வேலை என்ன பண்ணார் தெரியுமா? தேவனை பத்தின ஊழியத்தை உடனே ஆரம்பித்து விட்டார். சரி, மினிஸ்ட்ரி. தேவன் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இன்னைக்கு மினிஸ்ட்ரி பண்றது இல்ல. இன்னைக்கு சபை ஊழியம். நாங்க ஒரு பிராமின் தான் ரட்சிக்கப்பட்டாரு. அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே தன் கூட இருக்கிற இன்னொரு பிராமினுக்கு அந்த சுவிசேஷத்தை சொன்னார். அவர் கூட இருந்த எனக்கு அந்த சுவிசேஷத்தை சொன்னார். அன்னைக்கு அவர் சொன்ன சுவிசேஷம் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் வந்து நிற்கிறேன். நாங்க சொன்ன சுவிசேஷம் இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறார். நாங்க சும்மா இருந்திருந்தா ஏதோ நாங்க ரட்சிக்கப்பட்டோம், ஓகே ரைட் ஃபைன். நீ கடைசி காலத்துல சபைகள் தோறும் இந்த சுவிசேஷ பாரம் குறைஞ்சிருச்சு, சுவிசேஷ ஊழியம் குறைஞ்சிருச்சு. தனிப்பட்ட சுவிசேஷம் நான் உங்களுக்கு சொல்றேன், கன்வென்ஷன் நடத்தி ஒரு ஆத்தும ஆதாயம் நடக்கிறத விட பர்சனல் எவாஞ்சலிசம் தான் ஆத்தும ஆதாயத்தை நிறைய பண்ணும். கன்வென்ஷன் நடத்தி பண்ணி செலவு பண்ணி அதனால கிடைக்கிற ஆத்துமாக்களை விட பர்சனலாக பேசுகிற இந்த இது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சக்சஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஆம்பே பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு. சில நிறுவனங்கள் பாருங்க, தங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை டிவியில போடவே மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? சில பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, தங்களோட ஆடு வந்து டிவியில வரவே வராது. அவங்க கிட்ட ஒரு நாள் சர்வே எடுத்தாங்க, நீங்க ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நாங்க டிவிக்கு பண்ற செலவை விட 50% செலவு நேரடியாக மக்கள்கிட்ட பண்றோம். மக்களுக்கு நாங்க அதை என்ன செய்யறோம்? நேரடியாக கொடுக்கிறோம். எங்களுக்காக மக்களே என்ன செய்யறாங்க? அட்வர்டைஸ்மெண்டாக மாறி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிறுவனங்கள் எத்தனையோ தலைமுறையா சக்சஸா இருக்குது. அப்படிப்பட்ட நிறுவனங்கள் எத்தனையோ தலைமுறை சக்சஸ். என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த 1-to-1 ஆட். அதே மாதிரி நீங்கள் 1-to-1 சுவிசேஷம் மஸ்ட். உங்கள் வீடுகளிலே தயவு செய்து ஒரு சுவிசேஷ கூட்டம் கண்டிப்பாக நடக்கணும். இந்த கடைசி காலத்துல எல்லா விசுவாசி வீட்டில் நடந்தாலும் சந்தோஷம், எல்லா விசுவாசி வீட்டில் நடந்தாலும் சந்தோஷம். ஒரு சுவிசேஷ கூட்டம் உங்க பாஸ்டர் கிட்ட சொல்லி, பாஸ்டர் நாங்க ஒரு சுவிசேஷ கூட்டம் ஆரம்பிக்க விரும்புகிறோம், நீங்க வந்து அல்லது யாரையாவது அனுப்பி எங்களுக்கு ஒரு கூட்டம் எடுத்து கொடுங்க. நாங்க எங்க ஏரியாவில் இருக்கிற நான் பிலீவர்ஸ் ஒரு 5 பேர், ஒரு 10 பேர், ஒரு 3 பேர் நாங்க சேர்க்கிறோம். அதுல ஒரு ஆத்துமா கிடைத்தாலும் கர்த்தர் பரலோகத்துல உங்கள் கணக்கிலே அதை வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்வாரு, எனக்காக நீ இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாய். ஏனோக்கு செய்த 3வது காரியம், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவன் செய்த 3வது காரியம் என்ன தெரியுமா? அவன் வருகை குறித்து பிரசங்கம் பண்ணினான். கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இது உங்கள் மேல் விழுந்த கடமை. அதே வேளையிலே நீங்கள் அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ என்று வசனம் சொல்லும். வெளிப்ப எசேக்கியேல் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல ஒரு துன்மார்க்கனை அவன் துன்மார்க்கத்தில் கண்டு நீ அவனுக்கு நீதியை குறித்து சொல்லாவிட்டால் அவன் இரத்த பழியை உன்னிடத்தில் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 33ஆம் அதிகாரமே எசேக்கியேல் புஸ்தகத்தில். உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற துன்மார்க்கர்கள், கெட்டு போனவங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு இன்விடேஷன் கொடுங்க. ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சீக்கிரத்தில் அறிவிங்க. இது 3வது.
இப்ப நாம கடைசி காரியத்தை, மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு நாம் செபித்து கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு நாம் முடித்து விடுவோம். நல்லா கவனிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி, ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும், நோவாவும் அவனுடைய குமாரரும் அவனுடைய மனைவியும், அவன் குமாரரின் மனைவிகளும், அவன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 10வது வசனம். 7 நாள் சென்ற பின்பு, 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. சரி, இப்போ பேழைக்குள்ள 8 பேர் உள்ள பிரவேசிச்சிருக்கிறாங்க. சரியா? 8 பேர் போயிருக்கிறாங்க. எப்போ? ஜலப்பிரளயம் வர்றதுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்க. இந்த 7 நாளும் இந்த 8 பேர் இல்லாம மிக முக்கியமான ஒரு மனுஷன் வெளியே உயிரோடு கூட இருந்தான். நான் சொல்றது புரியுதா? வெளியே மிக முக்கியமான ஒரு மனுஷன் உயிரோடு கூட இருந்தான். அவன் சாகவும் இல்லை, பேழைக்குள்ளேயும் போகல. யாரு? யாரு? மெத்துசுலா. நல்லா கவனிங்க. இந்த மெத்துசுலா தான் இந்த ஜலப்பிரளயத்துக்கே அடையாளம். நான் ஏற்கனவே சொன்னேன், வரப்போகிற எடுத்துக்கொள்ளப்படுதல், உலக அழிவுக்கு சபைதான் அடையாளம். இயேசு வரும்போது ஒரு உலக அழிவு வரும், சபைதான் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. இது போகும்போது அது சம்பவிக்கும். மெத்துசுலாக்கு அடையாளம் சபைதான். ஆனால் ஜலப்பிரளயமே மெத்துசுலா சாகர அன்னைக்கு தான் வரும். ஆனால் உள்ளே பிரவேசிக்க வேண்டிய கூட்டத்தில் அந்த ஜலப்பிரளயத்துக்கு அடையாளமாய் இருக்கிற மெத்துசுலா பிரவேசிக்கவில்லை. நான் இன்னும் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கிறேன். அந்த 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி வசனம். நோவா 500 வயதான போது, நோவாவுக்கு 500 வயதான போது சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகி அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. என்ன அர்த்தம்? 500வது வயசுல கர்த்தர் நோவா கிட்ட பேசினாரு. 600வது வயசுல ஜலப்பிரளயம் வந்தது. 100 வருஷம் இந்த பேழையை நோவா கட்டினார். இந்த நோவா கிட்ட கர்த்தர் பேசும்போது மெத்துசுலாக்கு வயசு 869. ஜலப்பிரளயம் வரும்போது 969. இந்த 100 வருஷம் நோவா பேழையை கட்டும் போது மெத்துசுலா பேழையை கட்ட வரவில்லை. புரியுதா? மெத்துசுலா பேழையை கட்ட வரவில்லை. உயிரோட தான் இருக்கிறார், அவர் பேழையை கட்ட வரல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏனோக்கு கிட்ட கர்த்தர் பேசினார். ஏனோக்குடைய பையன் மெத்துசுலா கிட்ட கர்த்தர் பேசல. மெத்துசுலாவுடைய பையன் லாமேக்கு கர்த்தரை பத்தி பேசுறார். லாமேக்குடைய பையன் நோவா, மெத்துசுலாவுடைய பேரை, அவங்கிட்ட கர்த்தர் பேசுறார். இவ்வளவு பேருகிட்ட கர்த்தர் பேசுறாரு. மெத்துசுலா கிட்ட மட்டும் கர்த்தர் பேசல. ஆனா அவர் தான் பூமிக்கு அடையாளம், அவர் தான் அழிவுக்கு அடையாளம். இப்ப ஏனோக்கு 300 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணாருல்ல, தேவனோட சஞ்சரிச்சார்ல, இந்த மினிஸ்ட்ரி அவர் எப்படி பண்ணியிருப்பாரு? திடீர்னு ஏனோக்கு ஏஞ்சி சொல்றாரு, மனம் திரும்புங்கள், 1000 பரிசுத்தரோட தேவன் பூமியை நியாயத்திற்க வருகிறார், உலகம் அழிய போகிறது. ஒருத்தன் கேப்பா, உலகம் அழிய போதா? எப்படிடா சொல்ற? ஏன்னா திடீர்னு உலகம் அழியுதுங்கிற. இப்ப இந்த ஏனோக்குடைய மினிஸ்ட்ரிக்கு ப்ரூஃப் பேஸ் எல்லாமே யாரு? மெத்துசுலா. பாரு, இவன் பேரு மெத்துசுலா. மெத்துசுலானா இவன் போகும்போது அது சம்பவிக்கும். என்னடா பேர் இது? புதுசா இருக்கு. இவன் போகும்போது அது சம்பவிக்கும். என்னடா சம்பவிக்கும்? கர்த்தர் சொன்னாரு, என் பையன் சாகுற அன்னைக்கு உலக அழிவு வரும். ஆண்டவர் பூமியை நியாயத்திற்க வராரு. என் பையன் தான் அடையாளம். உதாரணமா சொல்றேன், பையனுக்கு பேரு சுனாமின்னு வச்சுக்கோங்களேன். பையனுக்கு பேரு சுனாமி. ஒருத்தங்க கேட்பான், ஏன்டா இவனுக்கு சுனாமின்னு பேர் வச்ச? கர்த்தர் சொன்னாரு, இவன் சாகுற அன்னைக்கு சுனாமி வரும். அதே மாதிரி தான் ஒரு பேர் இவனுக்கு மெத்துசுலான்னு. இவன் போகும்போது அது சம்பவிக்கும். ஏனோக்குடைய 300 வருஷம் மினிஸ்ட்ரி, இந்த 300 வருஷம் மினிஸ்ட்ரிக்கும் பேஸ் யாருன்னா மெத்துசுலா தான். 300 வருஷம் ஊழியம் பண்றார் ஏனோக். 300 வருஷமும் கூடவே மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஆள் யாருன்னா மெத்துசுலா. ஆனால் அவன் பேழையை கட்டவில்லை, அவன் பேழைக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அந்த 1 பேதுரு 2, 3 அதிகாரத்தில் வாசிச்சோமே, வசனம் சொல்லுது, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது. அந்த வசனம் என்ன சொல்லுது? 3 அதிகாரம் 18, 19 வாசிங்க. 19, 20.
20ஆம் வசனம் 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே, அதாவது அந்த 100 வருஷம், நல்லா கவனிங்க, பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, அந்த 100 வருஷத்திலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது, அந்த 100 வருஷம் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழைக்காக வாசிங்க. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, அந்த தேவன் 100 வருஷம் பொறுமையோடு காத்திருந்து கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்ல ஒண்ணு யாருன்னா மெத்துசலா. பேழையை கட்ட வரல, நோவா பேழையை ஆயத்தம் பண்ணின போது 8 பேர் மாத்திரமே கட்டினார்கள். மெத்துசலா கட்ட வரல, வந்து ஹெல்ப் பண்ணல, எதுவுமே செய்யல. என்ன காரணம் தெரியுமா? இத்தனைக்கும் அவன் ஒரு ஊழியக்காரனுடைய பையன். முன்னறிவித்தான் இருக்கு ஏனோக்கு. அவன் யாரு? ஒரு தீர்க்கதரிசியோடைய பையன். தீர்க்கதரிசியோடைய பையன் கீழ்ப்படியாமல் போன ஆவிக்குள்ள ஒன்னாக மாறிட்டான். தீர்க்கதரிசியோடைய பையன் தேவன் பூமியை அழிக்கும் போது அந்த அழிவுக்குள்ள அவன் பிரவேசித்து விட்டான். ஒரு சக்சஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரியை முடிச்ச ஏனோக்குடைய பையன் மினிஸ்ட்ரிக்குள்ளேயே வரல. என்ன காரணம் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த நிர்விசானம், ஏனோக்குள்ள இருந்ததான அந்த விஷன், ஏனோக்குள்ள இருந்த அந்த பர்டன், ஏனோக்குள்ள இருந்த கர்த்தர் மேல இருந்த அன்பு யார் மேல வரல? மெத்துசலாக்குள்ளே கடந்து வரவில்லை. இன்னைக்கு குடும்பமாக நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து ஆண்டவருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க, உங்கள எத்தனை பேர் பிள்ளைகள் இன்னைக்கு வருகையில வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க எத்தனை பேருடைய பசங்க வருகையில வரும்போது கர்த்தரோட கூட வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் உங்க எத்தனை பேருக்கு ஒரு உறுத்தல் மனசுல இருக்குது, ஐயோ என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலையே, ஐயோ என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியிலையே, ஐயோ என் பிள்ளை தப்பான பாதையில போதே. ஒருவேளை நீங்க சபையில சொல்லாம இருப்பீங்க, நீங்க சொல்லணுங்கிறது அவசியமும் இல்லை. எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு தெரியும் தானே. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருடைய பிள்ளைகள் வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். உங்க பிள்ளை சினிமா பார்க்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு முறை என்னை அழைத்தார். நல்ல ஜப வீரன் அவரு. என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, உங்ககிட்ட பேசணும் ஜெகன் அப்படின்னாரு. நான் வந்தேன், போய் அவரை பார்த்தேன். சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, ஜெகன் நான் ஒரு உண்மையை சொல்றேன், என் பிள்ளை என் கையை விட்டு போயிருச்சுன்னார். என் பையன் என் கையை விட்டு போயிட்டான் அப்படின்னார். என்னென்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். என் பிள்ளைக்கு நான் வந்து நல்ல ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்லி தனி ரூம் போட்டு, ஏசி போட்டு, கம்ப்யூட்டர்லாம் போட்டு, அவன் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தேன். ஒரு நாள் அவன் வீட்டில் இல்லாத போது அவன் ரூமை கிளீன் பண்ணலான்னு சொல்லி உள்ளே போனேன். உள்ளே போனா எல்லாம் அசுத்தமான சீடிக்கள், அசுத்தமான புத்தகங்கள். நான் என் பையனை கேட்டேன், என்னடா இப்படி இருக்கு எல்லான்னு கேட்டேன். திருப்பி கேட்டானா, என் பர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள உன்னை யார் வர சொன்னதுன்னு கேட்டான். அவர் சொன்னாரு, என் பிள்ளை என் கையை விட்டு போயிடுச்சு. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரம் நீங்க என்ன செய்தி கேட்டீங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்ப கவனிங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஊழியக்காரன் பிள்ளை எல்லாம் கெட்டு போச்சு. எனக்கு அது ரொம்ப, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு காஷியஸை நான் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர் அறிவார். ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு என் பையனுக்கு 7 வயசு தான், ஆனா ஒவ்வொரு நாளும் என் பையனுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன காரணம் தெரியுங்களா? ஏனோக்குடைய பையன் கீழ்ப்படியாமல் போன ஆவியில போயிட்டான். பினகாசுடைய பையன் விபச்சாரத்துல போயிட்டான். எந்த விபச்சாரத்தை தடுத்து நிறுத்தினாரோ அதே பினகாஸ் பசங்க, எந்த பரிதானம் ஏலியோட பசங்க வாங்கினாங்கன்னு சொல்லி சாமுவேல் அவர்களை கண்டிச்சாரோ அதே சாமுவேல் பசங்க பரிதானம் வாங்குவாங்க. எந்த விக்கிரக ஆராதனை கன்று கண்டு செய்யறாங்கன்னு சொல்லி மோசே கற்பலகை போட்டு உடைச்சாரோ அதே மோசையோட பசங்க விக்கிரக ஆராதனைக்காரங்களா இருப்பாங்க. பைபிள்ல நிறைய ஊழியக்காரன் பிள்ளை கெட்டு போச்சு, நிறைய ஆவிக்குரியவங்க பிள்ளை கெட்டு போச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கடைசி காலம், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். அந்த விழுங்குற கூட்டத்தில் நம்ம பிள்ளைங்களை வந்து மாட்டிக்க கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜபத்தை விட ஜபமும் பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியம், கர்த்தர் உங்களை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்னு உங்க பிள்ளைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் கஷ்டப்பட்டேன், நான் பாடு அனுபவிச்சேன், என் பிள்ளை அதை அனுபவிக்க கூடாது. அங்கேதான் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்றீங்க. ஏன் தெரியுமா? நான் பட்ட பாடுகளினாலே உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன், நான் பட்ட உபத்திரவத்தினாலே நான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டேன். வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்ப நாம என்ன பண்றோம்? அந்த பாடு இல்லாததுனால பிள்ளைக்கு பிரமாணம் தெரியாம போயிடுது. அந்த பாடு இல்லாததுனால கீழ்ப்படியாமல் தெரியாம போயிடுது. உங்க பிள்ளை
பட்னியா இருக்கணும்னு நான் சொல்லல, ஆனா அவனுக்கு பசினா என்னன்னு தெரியப்படுத்துங்க. உங்க பிள்ளை தரித்திரமா இருக்கணும்னு நான் சொல்லல, ஆனா பணத்தோட வேல்யூ என்னன்னு உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த சபையில எப்படி நான் வந்து உட்கார்ந்தேன், கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி கொடுத்தாருன்னு உங்க பிள்ளைக்கு தெரியணும். ஏன் தெரியுமா? நாம ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு ஆத்மாவோட ஆரம்பிச்சோம். ஆனா நம்ம பிள்ளைக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கும் போது 500 ஆத்மாவோட கொடுப்போம். அந்த 500 ஆத்மாவோட வேல்யூ அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு அதை தெரியப்படுத்தணும். நான் உங்க பிள்ளைய நடுத்தரல போட்டு பிச்சை எடுக்க விடுங்கன்னு சொல்லல, ஆனா நீங்க வந்த பாதை என்னன்னு சொல்லி கொடுங்க. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததையும் வனாந்தரத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்ததையும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் சந்ததியின் சந்ததிக்கும் எழுதி கொடுங்கள்னு கர்த்தர் சொல்றாரு. அவர்கள் காதுபட கேட்க வாசியுங்கள்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துறது இல்ல. நீங்க ஆனா கஷ்டப்படுறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும், ஆனா உங்க பிள்ளைக்கு தெரியாது. அதான் உண்மை. இன்னைக்கு நான் இத பெருமைக்கெல்லாம் சொல்லலைங்க, ஒரு தகப்பனா அந்த ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். நான் என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறேன், 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் கட்டும்போது சொல்லுவேன், அப்பா 2 மணி நேரம் எங்கேயோ மைக்ல ஒரு இடத்துல கத்துனாதான் ஆண்டவர் அந்த காசை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஃபீஸை கட்டுறதுக்கு முன்னாடி நான் வயிறு வலிக்க கத்தி இருக்கிறேன்னு என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் அதைத்தான் உங்களுக்கும் சொல்றேன். உங்க பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு இங்க நினைச்சீங்கன்னா நரகத்துல பிள்ளைகள் கஷ்டப்படும். இங்க கஷ்டப்படட்டும் நினைச்சீங்கன்னா பரலோகத்துல உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறது இல்ல. பிள்ளைகள் நன்றா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம என்ன செய்யணும் தெரியுமா? பிள்ளைகளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் கொடுங்க வேணான்னு சொல்லல, அந்த ஃப்ரீடம் ஒரு லிமிட்டோட இருக்கணும். இன்னைக்கு இது சுதந்திர நாடுதான், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியுமா? நமக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குல்ல, அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கட்டும். இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள், ஆவிக்குரிய சபைகள் தான் உலகம் அதிகமாக இருக்கு. நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம், கோயிலுக்கு போகும்போது நேத்து ஒரு பண்டிகை நடந்துச்சு இல்லையா? முந்தா ஒரு பண்டிகை, ஆமா தானே? முந்தா நாள் ஒரு பண்டிகை நான் பார்த்ததை சொல்றேன். அந்த பண்டிகையில நான் ஒவ்வொரு அந்த இந்து பொம்பளை பிள்ளைகளையும் பார்க்கிறேன். நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது, ஒன்னு பட்டு பாவாடை சட்டை போட்டுருந்துச்சு, இல்லைன்னா சுட்டிதார் போட்டுருந்துச்சு. இது 2 தான் போட்டுருந்துச்சு. மீறி போனா புடவை கட்டி இருந்துச்சு. பண்டிகைன்னு வந்தா ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த பிள்ளைங்க எப்படி போகுது? ஒன்னு பட்டு பாவாடை சட்டை போட்டு போகுது, இல்ல புடவை கட்டி போகுது, இல்ல நல்ல ஒரு சுடிதார் போட்டு போகுது. முஸ்லிம் பிள்ளைங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாஸ்க்கு போகும், ஒரு தடவை தான் அலவுடு. அந்த ஒரு தடவை போகும்போதும் முழு பர்தாவையும் ஃபுல்லா போட்டு மூடி தான் போகும். ஆனா நம்ம பிள்ளைங்க தேவனை ஆராதிக்க சபைக்கு வரும்போது சினிமாக்காரி போற அத்தனை ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு இங்க வருது. இது தேவனுடைய ஸ்தலம் இல்லையா? இது பரிசுத்த பூமி இல்லையா? இங்க தேவனை ஆராதிக்கிறோம் தானே, இங்க கர்த்தர் மகிமையா இறங்குறார் தானே. ஒரு ஜீவன் இல்லாத தேவனை ஆராதிக்கிற அவங்களுக்கே எவ்வளவு உண்மை இருக்கணும், ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு எனக்கு எவ்வளவு உண்மை இருக்கணும், எவ்வளவு பரிசுத்தம் இருக்கணும். சினிமாக்காரி போன வாரம் என்ன ட்ரெஸ் போடுறாளோ பேப்பர்ல வருதோ அது இந்த வாரம் சபையில் இருக்குது. ஒரு சினிமாக்காரன் என்ன ஸ்டைல் பண்றானோ, முடி வெட்டுறானோ, அதை இந்த வாரம் பையன் வெட்டிட்டு முடி வெட்டுறான். அவன் ஒத்த கால்ல கொலுசு போட்டா இங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைகளும் ஒத்த கால்ல கொலுசு போடுது. ஒத்த கால் கொலுசு யார் போடுவா, யார் போடணும், அதை பத்தி ஏதாவது தெரியுமா? சங்க இலக்கியங்களை படிச்சு பாருங்க. ராஜாக்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் விபச்சாரிகளை வச்சிருப்பாங்க, தேவதாசிகள்னு பேர் அவங்களுக்கு. அவங்க ரோட்ல வரும்போது, கடைக்கண்ணிக்கு வரும்போது மற்ற ஆண்கள் அவங்கள விரும்பக்கூடாது. அது ராஜாவுக்கு உரிய பெண், ராஜாவுடைய தாசி, ராணி கிடையாது. சோ அந்த பெண்ணை வேறு பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காலை பார்க்கணும், அதுல ஒத்த கால் கொலுசு இருந்தா அது ராஜாக்குன்னு தனிப்பட்ட பிரிக்கப்பட்ட விபச்சாரின்னு அர்த்தம். இன்னைக்கு சபையில பொம்பளை பிள்ளைங்க போட்டுக்கிட்டு வருது, கேட்டா ஸ்டைல்னு சொல்லுது. ஒத்த காதுல பையன் கம்மல் போட்டு வரான், கேட்டா அது ஸ்டைலுங்கிறான். அமெரிக்கால ரைட் ஹேண்ட் சைடுல ஒத்த காதுல கம்மல் போட்டா அவன் மேல் ப்ராஸ்டியூட்னு அர்த்தம், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒத்த காதுல கம்மல் போட்டா ஹோமோசெக்ஸ்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை கொண்டு வந்தாங்க. அதை சினிமால பிசாசு சினிமா நடிகர் மூலமா இங்க கொண்டு வரோம். அது அவங்க எக்கேட கட்டு போயிட்டோம். ஆனா திருச்சபைக்குள்ள நம்ம பிள்ளைங்க ஏன் அதை போடுது? நமக்கு ஏன் அந்த சுபாவம்? நமக்கு யார் அதை போதித்தது?
வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:29 குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். சினிமாக்காரனுடைய சாயலுக்கு இல்ல, உலகத்தின் ஒத்த சாயல் இல்ல. ரோமர் 12:2 நினைக்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்குது. ரோமர் 12:2 நினைக்கிறேன், அப்படிதானே இருக்கு. வாசிங்க பாப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். அதுக்குதான் கர்த்தர் உங்களை அழைச்சார். இப்ப இருக்கிற இந்த ரூபம் கூட இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற வேறொரு ரூபத்துக்கு நீங்கள் மாற வேண்டி இருக்குது. ஆனா நாம எந்த ரூபத்துக்கு மாறுறோம்? உலகத்தின் ரூபத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். பெரிய சோகம் என்ன தெரியுமா? ஏனோக்கு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி 3 காரியத்துல சக்சஸ் பண்ணாரு, ஒரு காரியத்துல மட்டும் ஃபெயிலியர் ஆயிட்டு போயிட்டார். ஆனா அவர் பார்க்கல, அது அவர் பையன் வருகையில வரல. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வருகையில வரும்போது உங்க பையன் வரணுமா, உங்க பெண் வரணுமா? ஒரு மணி நேரம் லேட் ஆனாலே, காலேஜ்ல இருந்து பிள்ளை வர்றதுக்கு லேட் ஆனாலும் உங்க மனசு எவ்வளவு பதைக்குது. ஒரு நைட் உங்க பையன் வீட்டுக்கு வராட்டி இங்க எத்தனை போன் அடிச்சு விசாரிக்கிறீங்க? ஒரு அரை மணி நேரம் லேட் ஆச்சுன்னா எவ்வளவு பதைக்கிறீங்க? அப்படிப்பட்ட இந்த பிள்ளைகளை 7 வருஷம் அந்தி கிறிஸ்து கையில ஒப்படைச்சிட்டு மேல போறீங்களா? காலம் ஃபுல்லா நரகத்துல ஒப்படைச்சு நீங்க பரலோகத்துல சந்தோஷமா இருக்க போறீங்களா? அந்த பாதாளத்துல மேல ஆபிரகாம் இருந்தாரு, கீழே ஐஸ்வர்யவான் இருந்தாரு, அவ்வளவுதான் நம்ம பாக்குறோம். அப்படித்தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேல தாவீது இருந்திருப்பாரு, கீழே அப்சலோம் இருந்திருப்பான். ஆமாவா? ஆமாவா? மேல தாவீது இருந்தவர், கீழே சவுல் இருந்திருப்பாரு. உண்மைதானே? மேல ஆபிரகாம் இருந்திருப்பாரு, கீழே இஸ்மவேல் இருந்திருப்பான். உண்மைதானே? அப்போ இவங்க எல்லாம் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? லாசருவை பார்த்து ஐஸ்வர்யவான் தண்ணி கேட்கிறானே, அப்சலோம் தாவீதை பார்த்து தண்ணி கேட்டிருக்க மாட்டான்? கேட்டிருப்பான் தானே? இஸ்மவேல் ஆபிரகாம் பார்த்து தண்ணி கேட்டிருக்க மாட்டான்? ஏசா யாக்கோவை பார்த்து தண்ணி கேட்டிருக்க மாட்டாரு? அவங்களும் அங்கதானே இருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்க பிள்ளைங்க அதே நிலைமைக்கு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு உங்க பிள்ளைய நரகத்துல விட்டு நீங்க மட்டும் பரலோகத்துல இருக்க போறீங்களா? உங்க பிள்ளைகளை தயவு செய்து நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளை கஷ்டப்படுத்துங்க நான் சொல்லல, நீங்க படுற கஷ்டத்தையாவது சொல்லி கொடுங்கன்னு தான் சொல்றேன். நீங்க அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், ஆனா நீங்க படுற கஷ்டம் என்னன்னு சொல்லி கொடுங்க. உங்களை ஆண்டவர் எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சாருன்னு உங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது உங்கள் மேல் விழுந்த கடமை, நீங்க சொல்லி கொடுத்தே ஆகணும். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளை உங்களை விட்டும் தேவனை விட்டும் தூரம் போகும், ரொம்ப கஷ்டமா போகும். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. 4 காரியங்கள் ரொம்ப முக்கியம். முதலாவது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார். 2வது, தன் குடும்பத்தோடு கூட சஞ்சரித்து பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். 3வது, அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார். 4வது, தன் பிள்ளைகளுக்காக அந்த விஷன் தன் பிள்ளைகளுக்கு போகல. இது நமக்கு ஒரு பாடம். என்ன பாடம் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற இந்த விஷன், நமக்குள்ள வந்த ரட்சிப்பு, நமக்குள்ள இருக்கிற ஊழியம், நமக்கு கத்த நம்பி நம்ம கொடுத்த பொறுப்புகள், இது அப்படியே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டும். அப்பதான் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதாக அர்த்தம். இல்லாவிட்டால் அதுல ஒரு குறை வந்ததாக தான் அர்த்தம். நாம் யாவரும் எந்திரிப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்திலே. எல்லாரும் மிக வேகமாக 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள நான் ஜெபித்து இந்த கூட்டத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில். நான் 2 ஜப குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறேன். முதலாவது, உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்குதான்னு பாருங்க. நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? இல்லைன்னா இப்போ நம்ம அதுக்காக ஜெபம் பண்ண போறோம். அந்த வாஞ்சை உள்ளவங்க மட்டும் நல்லா கவனிங்க. ரொட்டீனா எல்லா கூட்டத்திலும் கை தூக்குற மாதிரி தூக்க வேண்டாம், அதுல யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த வாஞ்சை உள்ளவங்க மட்டும், நான் ஆண்டவரோட 24 மணி நேரமும் என்னுடைய ஆத்மா சஞ்சரிக்க விரும்புகிறது, நான் தேவனோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உம்மோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒரு ஏனோக்கை போல, ஒரு நோவாவை போல, ஒரு தாவீதை போல. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல. அதே மாதிரி ஒரு இயேசு கிறிஸ்துவை போல நானும் ஆண்டவரே உம்மோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறேன், உம்மோடு கூட ஒன்றாய் இருக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நிமிஷமும்
ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். எனக்கும் உமக்கும் நடுவில் எந்தவித பிரிவினையும் வரக்கூடாது. உமக்கும் எனக்கும் நடுவில் மூன்றாவது நபராய் யாரும் வந்துவிடக் கூடாது. நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் உம்மோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகை வருகிற வரைக்கும் அல்லது உம்முடைய மரணம் என்னுடைய மரணம் முந்துகிற வரைக்கும் நான் உம்மோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். I want to walk with you Lord. I want to live with you Lord. I want to be with you Lord. சொல்லுவோமா தேவ சமூகத்திலே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக குடும்பத்துக்காக நாம ஜெபம் பண்ண போகிறோம். ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத கணவன், அல்லது பிரிந்திருக்கிற குடும்பம், அல்லது தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிற குடும்பம் எதுவாய் இருந்தாலும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக அவர்கள் ஒருமித்து இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க, உங்களில் யாராவது கணவனோட பேசாம இருக்கிறோம், மனைவியோட பேசாம இருக்கிறோம், பிரிந்திருக்கிறோம், நாங்க வாழ்க்கையில தூரமாக இருக்கிறோம்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு உங்களை ஒப்புரவாகிறதான ஒரு நேரம். நீங்க வருகையில பிரவேசிக்கணும்னா உங்கள் மனைவியானவளும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவளாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் இணைத்த உங்களை வேறு எதுவும் பிரிக்க கூடாது. உலகத்தில் உள்ள பொருளாசையோ, பணமோ, மனிதர்களோ, சொந்தக்காரர்களோ, பிசாசின் கிரியைகளோ, சந்தேகமோ எதுவும் பிரிக்க கூடாது. இன்னைக்கு ஒப்புரவாகிறதான ஒரு நேரம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உம்மோடு கூட ஒப்புரவாக விரும்புகிறேன் ஆண்டவரே. என் கணவனோடு கூட, என் மனைவியோடு கூட ஒப்புரவாக விரும்புகிறேன். ஒரு சாரி நீங்க கேட்டா போதும், எல்லா பாவமும் முடிஞ்சு நீங்கள் மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்க முடியும். யார் யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தினுடைய சந்தோஷத்திற்காக மீண்டும் நாங்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ எல்லாம் உங்க ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, தகப்பனே, என் குடும்பம் நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கிறவர்களாக நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இனி ஆண்டவரே எங்களுக்குள்ள பிரிவினை இல்லை. மூன்றாவது நபராக இனி கிறிஸ்து தான் இருப்பார். இனி நாங்கள் வேற யாரையும் கொண்டு வர போகிறது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. கடைசியாக எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் கண்களை மூடி இருப்போம். இன்னும் என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ணணும். இது ஒரு சந்தர்ப்பம் தான். அப்படி சொல்றவங்க மற்றவங்களை பத்தி கவலைப்படாதுங்க. எல்லாரும் கண்களை மூடிருங்க. ரட்சிக்கப்படாத இன்னும் என் பிள்ளைகள் உண்மையிலே இன்னும் ரட்சிக்கப்படல அப்படின்னு உங்களுக்கு உண்மையிலே தெரியும்னா உங்க கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க. நான் இப்போ ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறேன். என் குடும்பத்தில் இன்னும் என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, நல்லா கரங்களை உயர்த்துங்க, ஆண்டவர் பார்க்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். மற்ற எல்லா கண்கள், இன்னும் என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, இன்னும் என் பிள்ளை ஞானசானம் எடுக்கலை, ஆண்டவரே என் பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது, நீர் என்னை நம்பி கொடுத்துருக்கிறீங்கப்பா, பரலோகம் என்னை நம்பி கொடுத்துருக்குது, என்னால் வேற ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியும், கண்ணீர் விட்டு கதற முடியும் ஆண்டவரே. நாங்கள் வரிசையாக பார்த்தோம், ஊழியக்காரன் பிள்ளைங்களாம் கெட்டு போயிருச்சுன்னு பார்த்தோம், ஆவிக்குரியவங்க பிள்ளைங்களாம் கெட்டு போயிருச்சுன்னு பார்த்தோம். அந்த லிஸ்ட்ல என் பிள்ளை வந்துடக்கூடாது, என் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் வந்துடக்கூடாது, என் பிள்ளை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒருமனப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணும் போது இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். என் பிள்ளை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, கைவிடப்பட்ட கூட்டத்தில் என் பிள்ளை இருக்க கூடாது, என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. திருச்சபைக்கு வர்ற நாங்க நரகத்துக்கு போகிற கூட்டத்தில் இருக்கவே கூடாது. எங்க குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதே அந்த பிள்ளை எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய கல்வாரியின் காட்சி பாய்ந்து வருவதாக, கர்த்தருடைய மனம் திரும்புதல் இப்பொழுது வருவதாக, கர்த்தர் திருப்புவீராக, கர்த்தர் திருப்புவீராக, கர்த்தர் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் சேர்ப்பீராக. என் பிள்ளைகள் உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தால் தேவனாகிய கர்த்தர் சிலுவைக்கு பின்னால் ஓடும்படி திருப்புவீராக. இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற பிசாசின் கிரியைகள், அந்தகாரத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்திலே நாங்கள் வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை திருப்பினதுக்காய் நன்றி. கர்த்தருடைய கல்வாரியின் காட்சி பாய்ந்து வந்ததுக்காய் நன்றி. எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்காய் நன்றி. கர்த்தர் அப்படி கிரியை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.